வாழ்க்கையிலேயே நான் வந்துட்டு எங்கள் அண்ணனுங்களை என் ஃப்ரெண்ட்ஸு என் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு மட்டும் ரொம்ப ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் பார்க்க போல மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் இவங்களை. எங்கள் அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன். இந்த இடத்துக்கு கூட்டு வராமல் போயிட்டேன்ட்டு இந்த இடத்துக்கு தான் நான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சஃபாரி வேர்ல்டு. எங்கே பார்த்தாலும் சோறு சோறு சோறு. மோனி ஐஸ்கிரீமா சிரிக்கிறானி டைம் ஷோ. மோனி குரங்கு ஷோ விட்டுன்னு வச்சுக்க, நீ தான் அம்மா டான்ஸ் ஆடணும் பார்த்துக்கோ. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் ப்ரோ சஃபாரி வேர்ல்டு பயாஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லியிருக்கான். ஆமாம், நல்லா வந்துட்டு சென்னையில் போயிட்டு தாய்லாந்து போயிட்டு வந்துட்டு சென்னையில் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சுட்டே இருந்தாங்க, ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தாங்க. நீங்கள் அதை நேரில் பார்த்துட்டு அவங்க எப்படி அதை என்ஜாய் பண்ண போகிறாங்க நான் கண் கூட பார்க்க போகிறேன். இவர் தாங்க எங்கள் கைடு. இந்த சரிங்க, நான் கரெக்டாக திரும்ப சொல்கிறேன், திரும்ப பாருங்க. மாமா திரும்ப மாட்டா, மாமா திரும்பினா சும்மா வெறியாக இருக்கும், நெருப்பாக பறக்கும், அனல் பறக்கும். மாமா சே ஹாய். மாமா பார்த்தீங்களா இல்லையா? ஸோ தாய்லாண்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாருமே சஃபாரி வேர்ல்டு வந்திருக்காங்க. ட்வின்ஸாடா? ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். பறக்கும் உள்ள எல்லாமே மேடம் பார்த்தீங்கன்னா வந்து சைனாலேருந்து வந்திருக்காங்க. நான் அப்படியே சவுத் கொரியாவில் வந்திருக்கேன். தபாரு கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ. மச்சான் வரும்போது தாய்லாந்து பீச் ஓரமா நின்னு பண்ண நினைக்கிறேன்டா. ஊர் நாட்டா பையன் மாறி நின்னு பண்றா. சாரி, ஊர் நாட்டா பையன். தாய்லாந்து ஊர் நாட்டா பையன். அதான் சொல்ல பையன் இல்ல நீ. நோ பேட். மெயின் பாத்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ்னாலே நாங்களாம் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுவோமா. ஸோ அது வித்த காமிக்க போகுதுன்றாங்க. ஸோ என்ன மாதிரி தான் வித்த கம்மி பார்க்கலாம். இது என்ன தெரியுமா, நம்ம ஊர் வண்டலூர் பார்க் மாதிரி, வண்டலூர் ஜூ மாதிரி இது தாய்லாந்து ஜூ. என்ன கொஞ்சம் புதுசாக தாய்லாந்து கல்ச்சருக்கு இந்த மாதிரி இருக்கும். வாங்கடா குரங்கு ஷோ போட போறாங்க. என்ன சொல்றது? குரங்கு ஷோ. இங்கே நாங்கள் ஓட்டுறோம் ஒரு ஷோ. ஓடி வரோம் குரங்கு. ஆமா, இங்கே ரவுண்டு போட்டு வச்சுட்டு ஓட்டிடலாமா குரங்கு ஷோ? குரங்கு ஷோ தாடே படுற பாரு குரங்கு. ஒரு நாள் பொம்பளை வேஷம் போட இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைங்க எல்லாம் எப்படித்தான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்களோ. சரி
ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் அவ்வளோதான் முடிந்து விட்டு என்ட்ரன்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஓகே மாமா ரைட்டாக இருந்தாண்ணா எப்படி இருந்தா செம்மையாக ஷோ ஃபயாஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காசு எல்லா காசும் காலையே போச்சா ஐ மீன் இந்த ஒரு ஷோக்கு இந்த காசு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி மேட்ரு. இப்போ இன்னொன்று காட்டுற மாதிரி எலிஃபென்ட் ஷோ ஓகே எலிஃபென்ட் ஷோலாம் சூப்பராக இருக்கும். அது அதிசயமாக இருக்கும் நம்ம பார்க்குறது. இந்த மாதிரிலாம் இருக்குதுங்களா, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்ற யானெல்லாம் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஷோ ஒன்று இருக்குது கண்ணா, அந்த ஒரு சினிமா ஷோ ஒன்று இருக்குது. அற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். காய்ஸ் ஒரு ஷோ தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை ஷோ இருக்குது? இதில் 4 ஷோ இருக்கும். சூப்பர். ஓகே 4 ஷோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டால்ஃபின் ஷோ இருக்குது, ஸ்பை வார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சிங்கம் அது இருக்கு. இது டால்ஃபின் ஷோ. ஆமா சிங்கம் ஒன்று தனியாக இருக்குல்ல, கடல் சிங்கம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குரங்கூட ஃபோட்டோ எடுக்கிறது இருக்கு. அதுவும் பார்த்தோன்னா சிங்கம் அவில புலிக்கு வந்து பால் கொடுக்கறது இருக்கு. இவ்வளோ இருக்குது. சஃபாரி வேர்ல்டு தாங்க இந்த தாய்லாண்டில் கெத்து. பார்த்தீங்கன்னா நம்ம பிளானே இல்லை சஃபாரி வேர்ல்டு. ஃபயாஸ் சொன்னதால தான் பார்த்தீங்கன்னா சஃபாரி வேர்ல்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவரோட ரெக்கமெண்டேஷனில் தான் இங்கே இது நம்மளுக்கு தெரியுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதால தான் சொல்கிறோம். சொன்னனால தான் இப்போ சஃபாரி வேர்ல்டே வந்திருக்கோம். இப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் வந்து நம்மளுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. சஃபாரி வேர்ல்டு நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. கரெக்டாக பண்ணாங்க, அவங்களும் பண்ணாங்க. ஆமாம். ஸோ இந்த தாய்லாந்து ட்ரிப்பை எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பூமி ஹாலிடேஸ் தான். ஸோ நீங்களும் தாய்லாந்து வர மாதிரி பிளான் எதாவது பண்ணிங்கன்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட நம்பர், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்களும் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். தாய்லாந்து வாங்க, ஜாலியாக. என்ன இடம்? சஃபாரி நாளைக்கு எங்கே போகிறோம்? நாளைக்கு கோரல் ஐலாண்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டைகர் பார்க்கு, crocodile இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறோம். அப்புறம் ஃப்ளோட் போட்டிங் போகிறோம். அடுத்த ஷோக்கு போகலாம். இன்னொன்று தாய்லாண்ட்னாலே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு மாதிரி பார்ட்டி ஜாலியாக இருக்கிற மாதிரி. அவங்க தான் 18+ நினச்சிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலியோடலாம் எக்கச்சக்க பேர் வந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நிறைய தமிழ் பசங்க. எங்கள் ஃபேமிலி தான் இருக்கும். இன்னும் வேற மாதிரி இருக்கும். நாளைக்கு வேற மாதிரி இல்லை. பொங்கல் இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஷோ போய் பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? வாங்க அடுத்த இடத்த பிடிச்சிட்டானுங்க. சரி பசங்க இப்போ தான் ஒரு சண்டை இடத்த பிடிச்சிருக்கானுங்க. பார்ப்போம் இந்த ஷோ எப்படி இருக்குன்ட்டு. நான் சண்டை முடியும் போல மோனி நான் ஒன்று சொன்னேன்னா, இந்த ஷோ தான் பார்த்துட்டு நான் வந்ததுலேயே எனக்கு தாய்லாந்து வந்ததில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது ஒரு இடம் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நீங்களே எப்படி என்ஜாய் பண்ணீங்க? வாய் விட்டு சிரிச்சியா? ஏய் கேட்குறது இந்த சும்மா காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணலாம் பேசாத. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லை ஓப்பனாக சொல்லு. பெஸ்ட். எப்படி மாப்பிள்ள வேறு லெவல். உன்னோட ரேட்டிங் கூட கொடுப்பேன் இந்த ஷோக்கு. எல்லாருமே ரேட்டிங் டேட்டில் அந்த மாதிரி அதெல்லாம் ரேட்டிங் 5 ரேட்டிங்கடா. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்றா ரேட்டிங் கேட்டால் 5 to 5 குரங்களை கொண்டு போய் வீட்டில் வேலை செய்ய வேலை செய்யணும். சீக்கிரம் யானையை கூப்பிடுப்பா பார்ப்போம்ப்பா. சஃபாரி வேர்ல்ட் எலிஃபென்ட் ஷோ. நிறைய தமிழ் ஆட்கள் வராங்க பொதுவாக இல்லை. இங்கே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க. பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா ஆளுங்க தான் அதிக பேர் வராங்க. நிறைய டூரிஸ்ட்டு இந்தியா பர்சன்ஸ் தான் வராங்க. சரிங்க
ஏய் பாலாஜி மாமா அடிக்க போறேன். நான் சொல்ல வந்தேன்டா தும்பிக்கை பட்டுச்சுன்னா சோல்டே வந்துடும். இப்போ ஒரு அடியா சாண்டி சொல்றா வா யோசனா தும்பிக்கை தானே நான் பட்டுச்சுப்பேன். தலையில வச்சுதான் மோனியை காணோம். வா ஒரு அடி தாங்க தும்பி வேலை. இப்ப கழுத்துல வச்சுன்னா கழுத்து இப்படி போயிட்டு வா. வெயில் தான் என்ன பண்றது, நல்லா பார்க்கணும்னா வெயில வர தப்பு கிடையாது. மணி ஏங்க நான் இந்த ஷோ ஆல்ரெடி யூடியூப்ல பார்த்துட்டேன். நீ வாயே திறக்கூடாது. இது என்னன்னா ஒரு கிளைமேக்ஸ் அப்படியே இப்போ காமிக்க போறாங்க. இல்லைண்ணா கிளைமேக்ஸை காமிக்க போறாங்கன்றல படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நேரில் பார்க்க போகிறோம். குதிக்க போறா குதிக்க போறாடா. சொல்ல மாட்டாங்க. கையில கட்ட காசு வச்சிருக்காங்க. கூட்டு வந்து தப்பு, மிகப்பெரிய தப்பு. டிக்கெட் போட்டேன் வயசான ஏன் ரொம்ப நிக்கிறாரு உட்கார சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒழுங்குக்குள் தான் வாழ்க்கையே எஸ்ஐ சார் பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. ஆமா ஆமா ஜெட்ஸ்கி ஓட்ட போறேன். அதுக்கப்புறம் அவங்க எதையாவது ஓட்டட்டும், இல்லாத வண்டியை ஓட்டுறது காமிச்சிருப்பாங்க. இவங்க வீடியோ எடுக்கிறது நம்ம வேலையா, நம்ம போயிட்டு சாப்பிடுவாங்க. என்னப்பா வீடியோ எடுக்கணுமா? அதோ ரோலிங் ஆக்ஷன். சாப்பிட கூப்பிடுறாங்க வாங்க. ஏன்டா பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அல்பாக்கா வேற தானே பாறா பாறா அதான் பையனடா வாடா வாடா தம்பி இல்ல கேப் பா நாக்கு அடிக்குது. ஆடுனா குளுக்க போட நானாம. ஹலோ அல்பாக்கா பை பை. மண்ண மாட்டிட்டீங்க. ஹாய் அல்பலா. ஆலப்பழமா? அல்பலா. ஏய் சூப்பர் வீடியோ எடுக்கறியா? அல்பலம் பாதி ஓகே தின்னுட்டு புழுக்க போட்டுக்கிறீங்கண்ணா. குட்டாச்சி உள்ள போட்டு ஒரு போட்டு என்னடா தூசியா வருது. ஏய் ஏய் இது யாருக்கு உங்க யாருமே கிடையாது. ஏய் வா 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 நான் வாயில வச்சிருவோம் சாப்பிட்டு போறோம். எஸ் கையை கச்சி வாடா சேவன் அப்படியே அவங்க மோசமானவங்க அங்க பேரு மோனி தொட்டுட்டேன் எத்தது போவானுங்க கச்சிட்டோம். இங்க ஓட போறா தலபதி தான 2026 இவனே பிரேடே ரித்திக் வந்துக்கறாடா. ஏய் ரித்திகே இதோர பல்லாமங்கலாம் மண்ட மதியா ஹேடா ரித்திகே தலபதி இந்த ஜாடி கண்டிப்பா 26 போடுவாரா. கண்டிப்பா போடா 26 ஜனநாயகம் வரும்டா. அதுக்கேண்டா நீ சூசைட் பண்ணிக்கலாம் நிக்கறானே. ஏன் சோக கதை கேளு தாய் குலமே. இல்ல இவங்க ஆக்டிங் பண்றாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. முடிய வெட்டல போறப்ப முடிய போறா. ஏய் பிரவீனே
கச்சி கறி எடுத்துருவான்டா அவன். ஆமா அப்படியே போய் எத்துருவாங்க, கழுத்து பிடிப்பான். நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், மண்டியை புச்சி அப்படி தூக்கி போடுவாங்க. லக்கி மாதிரி பண்ணு. கழுத்து என்னடா இங்க இருக்குது பின்னாடில இருந்து? வாக்கிங் போறானே. அதெல்லாம் வரமாட்டானுங்க, இங்கே ஃபீட் பண்ணுறதால வருது. எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க ஃபிஷ்ஷு. இப்போ எல்லாருமே நம்ம கிட்ட வருவாங்க பாருங்க. நம்ம பக்கம் காய்ஸ் NRFM சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க எல்லாம் ஒரு வரலாம். 1 ஏய் சப்ஸ்கிரைப் பண்ணுறியா NRFM? வந்துட்டானுங்க. யார் கடைக்கு போகுது? ஒரு மாதிரி அப்படியே புச்சு தூக்கணும் போல இருக்கு நேசம் அவனுங்கள. வாங்கடா எல்லாம் இங்கே வாங்கடா. டச் பண்ணி நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. ஏய் பார்த்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். ஒரு 2 ஹவர் கிட்ட பிரேக் இருக்குது நம்மளுக்கு. அந்த ஷோ முடிஞ்சோன்னே ஐ மீன் இந்த கன் ஷோலாம் முடிஞ்சோன்னா ஒரு 2 ஹவர் பிரேக்கு. அந்த கேப்பில் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஷோ இன்னும் 2-3 ஷோலாம் இருக்குது. நான் தான் உங்களுக்கு கேட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்னதே என்னதான் உங்களுக்கு இந்த ஹாப்பினஸ் இல்லைனா வந்திருக்க மாட்டீங்க சஃபர் கண்டிப்பா. ஆமா ஃபர்ஸ்ட் அந்த ஐடியர்ல இது இல்ல, அதுக்கப்புறம் இவன் சொல்லி தான் இதை ஆட் பண்ணோம். அவங்க சொன்னாங்கன்னா இந்த ஒரு வயிற்றுக்கார பையன் ஆனா முதல்ல சோறு பார்க்கலாம். ஏய் அதெல்லாம் என்னடா, முதல்ல கறியா வாங்கி தரேன்டா உனக்கு. டைகர்னா நாளைக்கு போவீங்க, வால்லாம் பிடிப்பீங்க. இது விட்டு அதுக்கு போங்க, அதுதான் பெஸ்ட். இந்த டைகர் வந்துருச்சு பாரு. இந்த ஒரு நானா நாளைக்கு டைகர் இருப்பேனா? நாளைக்கு நான் போறேன். இதெல்லாம் கண்டிப்பா வந்து பாருங்க, சிங்கத்தை நம்ம எங்க தூக்க முடியுமா, தொட முடியுமா? பக்கத்துல புளியா இருந்தா மட்டும் என்ன பண்ண, வேற மண்டல தூக்குறியா? அதெல்லாம் கொடுப்பேன் கண்டிப்பா. பக்கத்துல உட்கார முடியாது, பக்கத்துல உட்காந்து ஜோடி வருது. ஏய் போட்டோ எடுடா. போட்டோ எடுடா. ஏய் போட்டோ எடுங்க. அப்படி பாத்துக்கீங்க. குர்ரா அல்ல குர்ரா வாயில ஓகே டாடா புடி போய்เราโมเมนต์นะชีเคมัน น่าเกลียดகுரங்க தூக்க போறோம் பிரவீன். மோனி இப்பதான் கரெக்டான டியோ போட்டோ எடுக்க போறா. நான் மோனி பாய். ஹலோ நானா ஏய் பகல போடா. ஜூம் கேமரா. Big mic? No. Small? Small. பயப்படாத. ஏய் அது ஒன் கியூ உட்காரு பயப்படாத. ஏய் ஒன் எப்படி நல்லா அவன் எவ்வளவு கியூட்டா இருக்காங்க பாரு. அதான் புடிச்சுக்க அவ்வளவுதான். ஸ்மைல் Smile. No. Kiss. What? Stop. Already I'm fine. No. Smile. Very good. Smile. Kiss. Get close. Nana, yes na. Gane. Gimana? Pura man. Smile. Hi boxing. One, two.
சார்பாட்டா பரவாயில்ல. என்ன கடைசியா நம்ம தலைவன் யாஸ் இது கைட்டனா நான் அவனை போய் கடிச்சிருந்தேன். ஏன்னா எனத்தோட சேர போகுது அவர் அண்ணா நாங்களும் என்ன அவர் அந்த வீடியோ பாலாஜி இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிச்சு. பிகில்லாம் சொல்ல ஸ்மால் தான் சொல்லிச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 700 பாட் கணக்கு பண்ணா 2200 வருது. ஒர்த்து ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணலாம். அகைன் ட்ரை பண்ணுவாங்க. இல்லை இப்படி தான் இருந்துச்சு. இதே தான் இது நல்லா இருந்துச்சா இல்லையா? எங்கே நான் சாப்பிடாம போட்டேன் ஞாபகம் இல்லை. விடு பாலா. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் பஃபே. நான் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கேன். அன்லிமிட்டட் தான். என்ன சாப்பாடு இது? ஜீரா ரைஸ். லைட்டாக போடுங்க ப்ரோ. லைட்டாக தான் போடுங்க. நல்லா ஒரு பையன் வர பக்கத்தில் ஏன் சார் எனக்கு ஒரே பீஸ் லெக் பீஸ் போதும். லேட்டாக வந்துட்டு வர போலங்க. மோனி ஐ திங்க் ஷோ டால்ஃபின் ஷோ விட்டுருவோன்னு நினைக்கிறேன். டைமிங் கிடையாது. டால்ஃபின் என்னடா அதான் சொல்லுங்க ரெண்டு ப்ரோ. நம்ம இந்தியா விட்டுட்டு வெளிநாட்டில் வந்து சாப்பிட்றோம். சாப்பாடுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தீங்களா? ஓகே சாப்பாடு நல்லாவே இருக்குது. கொஞ்சம் இங்கே பேட்ரு நம்ம ஸ்டைல்லே இருக்குது. ஆனால் அந்த கை பக்குவம் தான். சாப்பாடு பார்த்தா எல்லாத்தையும் வந்துடுவாங்க. மதே டேபிள் இங்கே இருக்குது. ஏற்கனவே தட்டுவீங்க கிளம்பஸ் பண்ணுறா. நல்லா ஆனால் ஃபுட் தான் இல்லை. ஐஸ்கிரீம் 2 எத்தனை 2 தானே 1 for 1 அப்படின்னு போட்டுருக்கு தானே. நாங்கள் என்ன பண்ண தெரியல போயிட்டு 7 பேர் இருக்கிறோமா. 7 பேருமே 7 எடுத்துகிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு 7 எடுக்கலான்னு போகிறோம். அங்கே அக்கா 1 சரிங்க நாங்கள் ஒன்றா தாங்க வந்தோம். அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுட்டு பண்ணி செஞ்சு முடிச்சு ஃபுட்டுக்கு வந்து 10 out of நான் பார்த்தீங்கன்னா 4 கொடுப்பேன். 4 அவ்வளோதான். ஓகே கோ டு டால்ஃபின் ஷோ. வாங்க ஏதோ டால்ஃபின் குதிக்குமா ஃபுட்பால் அடிக்குமா வாங்க போய் பார்ப்போம். டக்கு போட்டு ஃபர்ஸ்ட்லாம் ஆதி காலத்தில் இது தான் இப்படி தான் என்ன பாட்ரிங்க என்ன பண்ணி அது பேர் அதான் கடன் பரிமாற்ற முறை பாட்ரிங்க இல்லை அது பாட்ரிங் ஏதோ சொல்லுவாங்க பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட வாங்குவாங்க பண்ட பரிமாற்ற. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். பாட்ரிங் ஏதோ ஒன்று. ஐயோ உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டரா
எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க. அந்த காலத்துலலாம் அதான் போட்டில் வச்சுலாம் வந்துருக்காங்க. சார்ஜ் பில்ல கூட நானே சொல்றேன். அங்கே போகலாம். வாழ்றேன். ஆமாங்க, சரியா தனமாக அந்த சாட் ஜிபிடி வந்துச்சு. இருக்காம பாருங்க, ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி சார்ஜ் பில் எல்லாமே உஷார் பண்ணது கூட சாட் ஜிபிடி தான் உஷார் பண்ணா. கேர்ள் ஃப்ரெண்டில் சொன்னேன். ஐயோ அப்படியே சார்ஜ் போட்டு இல்லை யூஸ் பண்ணுங்க. நல்லா பேசவே விட மாட்டாங்க. யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். நானும் யூஸ் பண்ணுவேன். ஏஐலாம் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணுறாங்க, இதை மறந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் ஏஐ கற்றுக்கலாம்ப்பா. என்ன மாதிரி எஜுகேட்டடாக கற்றுக்கோங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுற படிச்சு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு சரியான போயிங்க பண்ணுவான், அதை போடுவான், வரும், அது என்னன்னு கூட படிக்க மாட்டான். காப்பி பேஸ்ட் முடிஞ்சிச்சு. இதை நம்பாதீங்க. பசங்க எல்லாம் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தெதான் தெரியல, அதோ இதுலேருந்து வருது. அடிக்கிற வெயிலுக்கு பக்காவா இருக்குதுல. இது வந்து சிக்னல்லாம் இருக்கும்ல, நம்ம சென்னை சிக்னல் சம்மர் சீசன்ல இந்த மாதிரி போட்டு விட்டுட்டா ஜாலியாக நினைக்கலாம். அது ஒன்லி பைக்கில் போகிறவங்க தான். வெயிலுக்கு எதமாக இருக்கும். வண்டர்லாலே இருக்க போகுது. ஆமாம், வண்டர்லாலாம் எல்லாத்துலேயும் போடுவாங்க. எங்கெங்க வெயில் அடிக்குது எல்லாத்துலேயும் போடணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான் ஆட போகிறேன். திஸ் இஸ் ஸோ ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது, சண்டை செய்ய போகிறேன். தம்பி அடிக்கிறது தான். எவ்வளோ ரூபா காசு வேலை செய்கிறான்னு மட்டும் பாருங்க. அடிக்கிறேன். Yeah, huge applause for yours. Yeah, mass. அதான் ஓகே, ஒன்னே ஒன்று அடிக்கணும். உனக்கு கிஃப்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கிஃப்ட்டுக்கு. ஜெயிச்சிட்டமாரா. ஐயோ ஒன்னடி 2 balloon நோ பிரைஸ். நியாஸ்னா நோ பிரைஸ். சொன்ன மரியாதைக்கு ஒன்று அடிச்சிட்டேன். கன்னு இல்லை, பேஸ்கெட் பால் சரி, கன்னு கூட ஆடலாம். கன்னு அண்ணன் கன்னு ஆட போறாரு. இதுக்கு எப்படி கேட்டுக்கோ. அந்த கருப்புக்குள்ளாச்சா 4 பிரைஸ். அது யாரா ஜூம் பண்ணிடா. ஒரே செகண்ட் நியாஸ்னா ஏன் பண்ணி வச்சுக்கோ. நியாஸ்னா கீழே உங்களுக்குது. சூப்பரா குறி வச்ச. கீழே ஒயிட்லேயே வச்சுக்க. நேஷனல் லாஸ்ட் புல்லட் கொண்டு கூட சென்டரில் அடிக்கிறேண்ணா. 5 இருக்குல்ல, மேலே போட்டு வருது. பாச ஒன்று நீ ஒன்றா வயசு, ஒன்று 2 இருக்கு. 5 தான். இது குறி வச்ச வரலடா. இவ பாரு. யாரா வயசு அத்த புல்லட் நான்டா. கரெக்டாடுறா. பி கேர்ஃபுல், அது ரிவர்ஸ் ஆகும்டா பையா. ஆடுறா அடி. கீழே காமி. ஒன்னே ஒன்று இருக்கு. நம்ம புடி. ரொம்ப கஷ்டம். நானாவது 3 உள்ள அடிச்சிருக்கேன்டா. நீங்க 2 பேரும் வெளியே வச்சிருக்கீங்க. 3 பேர் 5 புல்லட்ல 3 தான் தலையில வந்து விழுது. சூப்பர். ஓகே, இது பாத்தீங்கன்னா யாருக்கு குறி பக்கத்துல அவங்க இல்ல கன்னு ஃபால்ட் நினைக்கிறேன். கரெக்டா தான் அடிக்கிறேன். நான் லேடி வர சொல்லு, நான் லேடி அடிக்கிறேன். ஏய் அவன் இல்லடா. ஆனா இது யாரா டேய் வயாஸ். பேஸ்கெட் பால் வேஸ்ட்யா.
இதே அடிச்சிரு, அது கஷ்டம். இதே ஆடுரு. என்ன வயசு? நம்மளா லெஃப்ட்ல தான் போடுவேன். ஏய் நான் இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு ஒரு அடிச்சிருவேன். இது ராசி இல்லை, வேற எதாவது போலாம். போவா இதுவா இது போ. ஆமா 3 அடிச்சா போதும்டா. டேய் ஃபயாஸே, இங்கே பாரு ஃபயாஸே, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏய் சூப்பரா அடிக்கிறடா வயசானா நீ. டேய் நானா இந்த மாதிரிலாம் வெளியே அடிக்கல, எல்லாம் உள்ளே அடிச்சேன். டேய் நான் எல்லாமே உள்ள அடிச்சேன்டா. டீ-ஷர்ட் டைட்டா போட்டுங்க. சேலஞ்சுக்கு தான் ஜெயிப்பாரு. டீ-ஷர்ட் டைட்டா போட்டுங்க. 3 அடிச்சோம்பா. வா. ஜெயிச்சிட்டேன்டா. 2 பேரும் தோத்துட்டாங்கடா. வேஸ்ட்டுடா. இதெல்லாம் பேட் வைப்ரேஷன். பரவாயில்ல, ஒரு 160 பாட்டுக்கு ஏதோ ஒரு டால்ஃபின் எடுத்து வந்துடுறான். ஸ்டார்டிங் பாட்டுக்கே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல முடிச்சாச்சு. இவங்க தான் 3 டவலாச்சு. போதி தர்மன் பார்க்குறீங்களா? போதி தர்மன் காமிக்கிட்டா தாமு. காலெல்லாம் வலிக்குது, தலைவலி வந்துச்சு. உனக்கும் ட்ராவலுக்கும் செட் ஆகாது மணி. உட்காந்தத்துலேயே நோகாமல் நோம்புகிற ட்ராவல் தான் இருந்தால் தான் செட் ஆகும். எனக்கு தெரியுமே. அதுக்கு தான் ஹீல்ஸ் போடாமல் வரணும். இந்த பாருங்க காய்ஸ், இந்த மாதிரிலாம் ஹீல்ஸ் போட்டுன்னு வராதிங்க. எங்கேயா ட்ராவல் பண்ணுறப்ப நடக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் காலை பூச்சின்னு உட்காந்துக்கணும். அவ்வளோதான். மஜாவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சஃபாரி வேர்ல்ட் என்னோட பர்சனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு நான் 9 கொடுப்பேங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக விலங்குகளோட ஜாலியாக விளாண்டிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு. See you again. இதுதான் என்னென்ன ஷோ என்னென்ன டைமிங்ட்டு இது முடியலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சஃபாரி வேர்ல்டு முடிச்சிட்டோம். எத்தனை மணிக்கு வந்தோம்? காலையில் 10 o'clock வந்தோம். 10 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகிறோம். அதை இதோட கண்டினியூ பண்ணுறோம். வா அந்த இடத்துக்கு. அப்போ இன்னும் இருக்குதா? இது வந்து எப்படி தெரியுமா, ABC மாதிரி 3 விஷயம் இருக்கு. ஏவை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ பிக்கு போகிறோம். பியை பார்த்தா அப்படியே பயந்துருவீங்க, மறந்துடுவீங்க. வாங்க அப்படின்னு இருக்காது. வாங்க. டேய் அதுக்குன்னு கொஞ்சம் மரியாதை கொடுறா. அது காண்டாம இருக்கும்டா மாடியில. பாகுபலி ஆக்ஷன்டா. ஆக்ஷன். அவனுங்க தொத்துறானுங்களா? அவனுங்க தான் எல்லாம் ஓரானுங்க. நாத்தா சாப்பிட்றான், பூண்டு கீண்டு சாப்பிட்றான். இவ்வளோ நாத்தாடிக்குது. गाइस கதை மூடுங்க. சிங்கத்தை பார்க்க வேண்டிய நேரம். லைன் பார்க்கணுமா? லைன் பார்க்கணுமா? என்ன பாரு, நான் கோபுர வெளியே லைட். என்ன பாரு, இந்த பூ மூடு. ஆம்பளை சிங்கம், பொம்பளை சிங்கம், எல்லா சிங்கமும் இருக்குது. அங்க இருக்காரு ஆம்பளை படுத்து இருக்காரு. இவர் ஃபுல் டயர்ட்ல. அவ்வளோதான் மூடிட்டு எப்படி இருக்கு பாரு. அவன் என்ன கூட்டு அவனதான் அம்மா என்ன தண்டி. அப்புறம் இடம் ஃபைட் ஆள் நிறைய போட்டிருக்கான் போல. புறாவெல்லாம் காலி பண்ணியிருக்காங்க பாரு. ரெக்கலை ஃபுல்லாக இருக்கு பாருங்க. மேலே ஆம்பளை ஒன்று இது பாரு. அங்கே இருக்கான் ஆம்பளை. இது ஃபுல்லாக எப்பவுமே ஆம்பளைக்கு பார்த்தோன்னா ஜோடி ஒரு 5-6 ஜோடி வச்சிருப்பாரு அவரு. தலை எப்பவுமே அவரு தலை ஒரே ஒரு கத்து மட்டும் கற்றுக்கு தலை. இவ்வளோ தூரம் வந்துக்கிறோம் பார்க்கறதுக்கு. அங்கே ஒருத்த மரியாதையே நம்ம பத்துருக்குறான் பாரு. என்னடாப்பா எல்லாத்துக்கும் சரியான அடி. மூஞ்சில் அங்கங்கே அடி. எல்லாம் இங்கே சட்டை கொடுக்கோங்களே. இவனும் சிங்கம் தான் இங்கே பார்த்துருக்கோண்ணா. எல்லாருமே சிங்கம் தான். ஐ மீன் ஆம்பளை சிங்கம் சொல்கிறேன்ல. Do I look like a பொம்பளை? Do you have any armless? இங்கே பார்த்துருக்கான் பாரு.
ப்ரோ இங்க வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கிட்ட மட்டும் வாங்க ப்ரோ. அவங்க ஜீப்பு தம்பி, அவங்க இங்க வேலை பார்க்குறவங்க. ஆமா, இந்த பேர் இங்கேயோ ஒருத்த பத்துனுங்கிற மாதிரி. எங்க நார்மியா மாதிரி கல்லுமலை. மாமா இந்த பேர் மாமா வருவான் பாரு கல்லுமலை. ஐயோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கிறான். சரியான டயர்ல தூங்குறான் போல. கத்துறான். நல்லா சின்ன வயசுல நினைப்பேன், சப்போஸ் சிங்கத்துக்கிட்ட மாட்டினா கூட தப்பிச்சிடலாம், அதுக்கு கையை டைட்டா பிடிச்சிடலாம்னு யோசிச்சுட்டு இருப்பேன்டா. அது கையை இவ்வளவு பெருசா இருக்கு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா புலிக்கு வந்திருக்கும். புலி எங்க இருக்கான்னு மட்டும் இப்ப கண்டுபிடிக்கணும். சவுண்ட் ஆமா, புலி எங்கன்னு பாருங்க, கண்டுபிடிங்களா? ஒருத்தர் 2 பேர் தண்ணியில இருக்காங்கடா. 2 பேரும் நாங்க திரும்ப டாய்லெட் வந்து பக்கத்துல. இதோ தொலை போறா. டேய் மேல போறா. ஏசா இங்க பாரு. அவதான் பெட்ல வராங்க. எப்படி வராம பாரு. அம்மா நோக்கி தான் வரான். வாய் வேற லைட்டா தரணும்னா. தெரியல பாத்துலாம். வாய் ஃபுல்லா சேரா வச்சிருக்கான். வச்சு விட்டாடா மலைக்கு. இறக்கி விட்டா பொம்பளை புலிலாம் பொம்பளை கிட்ட தான் போகுதா? பொம்பளை புலிலாம் நிறைய புள்ளிங்க இருக்காங்க. அங்க பார்த்தாங்க. மேல ஏறான். கீழே உட்காந்துலாம். ட்ரிப்புனா எதுக்கு வரணும்? எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். இந்த 2 கேங் பாருங்க. வேஸ்ட், காசு தான் வேஸ்ட். சத்தியமா காசு தான் வேஸ்ட்டு. உங்களை விட்டுட்டு 2 பேர் வேற ஏதாவது கூட்டு வந்துக்கலாம். அவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. சிங்கத்தை பார்க்குறோம், புளியை பார்க்குறோம். நல்லா வாய்க்கிலேயே பேசுவாங்க. வாழைப்பழம் ட்ரிப்பு போனால் நானும் வருவேன். மோனி நானும் வருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஊர் சுற்றுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. நான் வருவேன் எல்லா இடத்துக்கும். மாப்பிள்ள ப்ரோ கோஸ்ரோ மாப்பிள்ள எப்படி எங்கே வர? இவங்க கரடி என்ன நாய்க்குட்டிங்களா? நாய்க்குட்டியா? இல்லை, மூக்கு நல்லா பெருசாக இருக்கும்ல. அந்த ஒருத்தர் 14 லட்ச ரூபா கொடுத்து சார் ரொம்ப திங்க் பண்ணுறான். இந்த கல்லில் உட்காந்துருக்கான் பாரு. ஸோ பேங்காங்கில் பார்த்தீங்கன்னா நீ சொல்லுவோம் பேங்காக் பேங்காங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. என்ன முடியல. நல்ல ஃபர்ஸ்ட் டே எங்கள் ரூமுக்கு நாங்கள் போவோம். பட் ஆனால் அந்த வந்த இடம் சஃபாரி வேர்ல்டுன்ற இடம் முடிஞ்சது. தரமாக ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டுமே ஆமாம், டிஸப்பாயின்மெண்ட்டே இல்லை. நல்லா இருந்துச்சு. சிங்கம், புலி, கரடி இது எல்லாத்தையும் ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு பட்டாயா போகிறோம். அங்கே போய் பட்டையை கிளப்புறோம். அந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. பட்டையா போயிட்டு பையன் பட்டையை கிளப்புவான். பறக்கும். ஓகே பாய். ஸோ அதனால் எல்லாருக்கும் பாய். அவங்கள காமிச்சிரு. அதுவா சரி. பறக்கும், பறந்தே ஆகிறோம். நாளைக்கு உங்களை எல்லாரும் நாங்கள் சந்திக்கிறோம். பாய். கேப்டன் ஜாக் ஸ்பேரோ பறக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட டே 2 இன்னைக்கு எந்திரிச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துருக்கோம். நான் வந்து ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸு, ஆம்லேட் எடுத்துருக்கேன். அது இல்லாமல் இந்தியன் ஃபுட்ஸும் எல்லாமே இருக்குது. காஃபி, டீ எல்லாமே இருக்குது. A to Z இருக்குது. என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு அப்படின்னு நான் லைட்டாக காமிக்கிறேன். நான் சரிங்க கால் தான் கல்யாணம் பண்ணிட்டு வருவேன். பண்றேன் பார்கிங் பண்றேன். 2 செருப்பு 150 கேளு. இது 100 ரூபான்றாங்க. கேளு வாய் தர. இவனுங்க குடுக்குற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம். என்ன சுத்தி வேடிக்கை பாக்குறீங்க? சொன்னாங்க 200 கம் பண்ணிட்டேன். அதே ஓகே பண்ணுறேன். பைத்தியக்காரமாக பண்ணுறான். நீ எனக்கு அந்த கஸ்டமரே வேணான்றாங்க போல. அந்த மாதிரி பண்ணுறேன். பார்கெயின் பண்ணிட்டியாப்பா? வருங்க அவன் பார்க்கிங் பண்ணல, பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஆமா, நான் பிச்சைக்காரன். இவர் வாங்கி விட்ட ட்ரெயினை பார்க்க வந்துக்கிறாரு. வயத்தக்கார பசங்க பார்கெயின் பண்ணுறன்ற பேரில் அவங்கள போட்டு கடுப்பேற்றினுக்குறாங்க. எப்பா நீங்கள் வாங்கவே அவங்கள போங்க போங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க போல. பப்ஜி லாங்குவேஜ் தான் ஃபுல்லாக. சமடிக்கா ஹாப்பினா ஃபுல்லாக பப்ஜி லாங்குவேஜ் தான். சவாட்டிகா சபாஸ்கியா மொரோஸ்கியா போட்டுக்கு தான் போக போகிறோம் காய்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பறக்க போகிறோம். பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். இவளை பறக்க விட்றோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் பறக்க போகிறோம். பறந்துட்டு வரோம்.
பிரியாணி ஆசனா பாருங்க அதுதான் கையில் பார்த்தீங்கன்னா பச்சை குத்துற மாதிரி கிறுக்கி விட்டாங்க அக்கா. வெறும் பேரா ரைடிங் பார்த்தீங்கன்னா வெறும் 800 பாட்ஸு. இதே அண்டர் வாட்டர் பார்த்தீங்கன்னா 1600 பாட்ஸு. இப்போ நாங்கள் ரெண்டுமே காம்போவாக போட்டுருக்கோம் 2000 பாட்ஸு. 2000 பாட்னா நம்ம ஊர் காசு பண்ணிங்கன்னா 6200 சம்திங் வருது. இது எல்லாமே சேர்ந்து இது 6000ன்றது பெருசாக இருக்குது. ஆனால் தண்ணிக்குள்ளே போகிறது அதுதான் கொஞ்சம் ஒர்த் ஆகிற மாதிரி இருக்குது. என்னோட ஃபேவரெட்டு ஸ்கைடேவி இருக்குது. 40,000 டேஞ்சர். முன்னாடியே தெரிஞ்சுன்னு வச்சிங்களேன், ஒன் டே எக்ஸ்ட்ரா போட்டு புக் பண்ணியிருப்பேன். டேட் இல்லை. சைன்லாம் போடுறாங்க கையில் பார்த்தீங்களா? எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி திட்டு வேலை பண்ணுறதுலாம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. புதுசாக கட்டி விட்டுற போகிறேன். இப்படி இருக்கேன். முரட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. தலைவன் ரெடி ஆகிட்டான்டா. ஆமாம், கை தூக்கு, ஃபுல் கை தூக்கு. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. காலேஜுபுரம் ரியாஸ் கிளம்புறான். ஓகே ரத்த ஓட்டலாம் நிக்குது ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ, ரத்த ஓட்டம் நிக்குது ப்ரோ. வாங்க பாருங்க, மேலே பாருங்க. சூப்பராக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? பக்கமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தூக்கம் போது பயமா இருந்துச்சு. மேலே போனது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் இறங்குது. எனக்கு அங்கே போயிட்டு சுற்றினாரு. உனக்கு சுற்றினாரு. நான் போட்டுக்கு முன்னாடி சுற்றுறேன். போட்டு எனக்கு டிரைவர் முன்னாடி இருக்காரு, அவருக்கு முன்னாடி போகிறேன். எப்படி திருப்பிங்க? நல்லா இருந்துச்சு. ஆனால் சைடில் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே சைட்லாம் வலிக்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நம்ம வெயிட்டு தொங்கினே இருந்தோம்ல. நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அவரே வந்து ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு முன்னாடி போங்க அமுச்சு விட்டாரு. ஸோ செகண்ட் டைம் போகிறேன். எஸ் எஸ் டன் 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 அலனா பழக்கறடா. ஐயோ டா அம்மா சூப்பரா இருக்குதுங்க. வியூ பார்க்கலாமா? ஒழுங்காவே ஓட்ட மாட்டேன், ஆட்டி ஆட்டி ஓட்டுறாமா இந்த பையன். ஓகே, லேண்டிங் வந்தாச்சு. லேண்டிங் டைம் வந்துடுச்சு. ஆஹா, தண்ணியில் இருக்கிறான்டா. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. சொல்லிட்டியா? என்ன பாபு கால்லாம் ரொம்ப இழுக்குதுடா, நிற்க வைக்க முடியல. நல்லா மடக்கிக்கிட்டேன். பயாஸ் பார்த்தல ஃப்ராக் மாதிரி போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகிறோம். தண்ணிக்குள்ளே வீடியோ எப்படி அவங்களே தருவாங்களே? வீடியோலாம் அவங்க தான் சொன்னாங்க, பிரிண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். ஓகே, அந்த வீடியோவில் அவங்களே எது தந்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்புறோம். இது முடிஞ்சு ஃபஸ்ட்டு பேராகிளைடிங் முடிந்து விட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டி, தண்ணிக்குள்ளே போகிறோம். ஓகே இருந்து 25 நிமிஷம் இதை லைன் பண்ணி போக போகிறோம். கடல், அது நடுங்கடலா என்ன சொல்லுவாங்க? நடுக்கடலில் போயிட்டு நாங்கள் போயிட்டு எது பேசினாலும் தாய்லாண்டில் இழுத்து பேசணும். ஓகே நெடிடா விளாக் கரெக்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனு. கைஸ் நாங்கள் பார்த்தாலும் அடிங்க, நான் அப்ரூவல் தரேன். இன்னைக்கு ஒரு புட்டே பாகுபலி தளபதி விஜய். நாங்களாம் லியோ தாஸ். இது ஜான்சினா நம்ம தான்லங்க ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு மாற்றி வந்தது என்ன சரியான லாங்களா? எத்தனை கிலோமீட்டர் வந்துருப்போம்? 15 கிலோமீட்டர். அது மாதிரி ஓட்டு சூப்பராக இருந்துச்சு. நிப்பாட்டினதான் கேர ஆகுது. வாங்கிட்டார் மாதிரி. பிஸ்கெட் டீ சாய் சமோசை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா.
அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ரைடு போயிட்டாங்க, நான் மட்டும் போகல. வழக்கம் போல் பேக் பார்த்துட்டு உட்காந்துட்டேன். ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது போகாதது. என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக போகணும். இந்த வாட்டி என்னால் போக முடியல, சில பல காரணங்களால். அதுவே மனசு வலிக்குது. குழந்தைங்களாம் போதுங்க, பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. பரவாயில்லைங்க, இந்த வாட்டி நமக்கு போகணுன்ட்டு இல்லை போல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போவோம். ஆனால் கேர்ள்ஸ் ட்ரிப்பாக வரேன் நெக்ஸ்ட் டைம், அப்போ போகிறேன். கீழே என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க ஓகேனா இப்படி சிக்னலு, மேலே போனா இப்படி சிக்னலுண்ணா. நான் 2 படி இறங்கணும்னு இப்படி பண்ணிட்டேன். அவரு உள்ள அவரு தலை பிடிச்சி நான் கீழே பார்த்துட்டேன். இப்படி போல எட்டி பிடிச்சி வச்சிருக்கேன். ஒரு அண்ணன் இப்படி வேணாம். ஆனா அதான் சார், எனக்கு உள்ள படி 2 ஸ்டெப் இறங்கினே மூச்சு தட்டுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. திரும்பி பார்த்தா மூச்சு தள்ளு. எனக்கு சாவபயத்தை காட்டினாங்க பரமா. புரிஞ்சுங்க, நான் என்ன பண்ணேன், வாயை மூடிட்டு மூக்குல மட்டும் மூச்சு விட்டுட்டேன். நெதிரியா சார் பயம் ஆயிடுச்சு. கீழே கீழே இறங்கும் போது அந்த பயம் ஒன்று இருந்துச்சா, செகண்ட் எல்லாரும் அனுப்பிச்சு விட்டாங்க. பைப்பு பிடிக்க அனுப்பிச்சு நம்ம வெயிட் அது நமக்கு வெயிட் இருக்குல்ல, அதான் ஏறல. உள்ள போன குளிர் வச்சு அவனுக்கு உள்ள போன வெளியே பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. உள்ள போன பாத்தீங்கன்னா சரியான குளிர். உள்ள சரிதான் பாத்துட்டு இருந்தேன். அடைக்குதுண்ணா, அதெல்லாம் லாஸ்டா ஒரு 5 பேரை பிடிக்க விட்டாங்களா, ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ புரிஞ்சிச்சு, தண்ணி உள்ள வந்துருமா நினைச்சேன். அதுதான் ஏதோ ஒரு பண்ணு மாதிரி கொடுத்தாங்க, அது வச்சோன்னே பரபர பண்ண மீன் எல்லாமே வந்துச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மள ஐலாண்டில் விட போகிறாங்க. அங்கே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வெளியே என்ன போகலாம் பிளான். Walking street, No walking street, no walking street. today you come Rajkulam. Rajkulam. No need. You are famous right now. கன்ஃபார்ம் குளிரும். உள்ள போய் கணக்கு பார்க்குறோம். அதுதான் பீச்சில் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கு பாரு. பட்டாயா பீச்சுக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல, அலையே ஏரியா, அலையே இல்லாத பீச்சு பார்க்குறேன். சரி அலையே இல்லை, என்ன ஊர் பீச்சில் எப்படி அடிக்க பாரு. ப்ளூ கலரில் இருக்கு பாரு, இங்கே மட்டும் பயங்கரமாக இருக்குல்ல, அப்படியே ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கு. அங்கங்கே க்ரீனாகவும் இருக்குது, ப்ளூவாகவும் இருக்குது, எல்லா கலரும் இருக்குது. ஃபாரின் இருக்குது, நம்மளும் இப்போ ஃபாரின் தான்டா. இப்போ நம்மளும் ஃபாரினர்ஸ் தான். ஃபாரினர்ஸ் தான். ஏய் போடா, அடல்ட்டு கண்ட பிள்ளைங்கள்ட்ட கிட்ஸு இவன் கெடுக்கிறேன். இவனை வந்து தூக்கிடுறேன். அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, மார்ச் பாஸ்ட் போகிறாங்களா, கடலுக்குள்ள நடக்க போகிறாங்க. செம்மையாக கண்டா பயாசு ஆம்ஸும் இதுமா தொப்பை நான் மணி வாழ்க்கு தொப்பை வாழ்க்கு தொப்பத்தில் அவனுக்கு தொப்பை, உனக்கு வாழ்க வளமுடன். எனக்கு தொப்பை இல்லைப்பா, என்னடா எஸ்பா. இவர் என்ன சொல்லலாம், பாடி ரொம்ப வீக் ஆயிடுச்சு, டொக் டொக் சவுண்டு. இவனுக்கு வந்து 3 month பேபி. கண்ட லேடிஸ் கூட சுற்றி நிற்கிறேன், அதுவும் ப்ரெக்னென்ட் ஆகிற லேடிஸ் கூட. பா இது ஹவுஸ் ஓனர் வரதராஜன் குளிக்கிறாரு. அங்கே இருக்குதா, அங்கே போயிட்டு அங்கே போய் குளிக்க போகிறோம். பட்டையா பீச்சுக்கு வந்துட்டு குளிக்காம எப்படி மஜாவா இருக்கான் பாரு, மஜாவா இருக்கான், குளிக்க போகிறோம். மோனி எங்கே உட்கார போகிறீங்க மேடம்? நான் உட்கார போல, நான் அந்த கடைக்கு போகிறேன். சரி இந்த மாதிரி தாண்டி இருக்கும் ஆடி. சரி நீங்க போங்க, நாங்க உட்காந்து அங்க போய் உட்காந்துக்கிறோம். போயிட்டு வாங்க. ஏய் இதான் நம்மளோட ஸ்லாட்டு. சீக்கிரம் எடுங்கப்பா. ஏன்
லைட்டாக இருக்கு உள்ள எல்லா துணியும் இதில் வச்சுட்டான். ஐயோ நீ தான்டா சுமந்தாங்கி. பொண்ணுங்களே கம்முனுக்குதுங்க, பசங்க வந்து கேட்கறானு. நல்லா இருக்கிறதா சொல்ல. ஏ சூப்பராக டேட்டோ போட்டுக்கிறேன்ப்பா சொல்கிறேன். அடிக்க வேணாம். அது நிற்கிறான் ரியா சார். நான் பார்த்துருக்கிறேன். ஒரு மாதிரி ஏதோ பண்ணுகிறாங்க. நீங்கள் உள்ள கையிலே ஒரு பேர் வச்சுல ஏய் தம்பி பக்காவாக இருக்கடா பிரவீனே. அப்படியே பத்துறதுல டயர் வருவார், விளையாடுவார், நல்லா தூங்குவார். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ரேட் பார் 80 பாட்ஸ் கரெக்டா? ஓகே கிவ் மீ ஒன். என்னப்பா பார்க்கிங் பண்ண போறியா? பார்க்கிங் தான் பண்ணி வாங்க சொல்றாங்க. ஓ பார்க்கிங் தெரியுமே. நான் பார்க்கிங் மாமா பிச்சை எடுக்க மாதிரி பாலாஜி. பார்க்கிங்னா பக்காவா பண்ணோம். பையன் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பிச்சை எடுப்பான். டிஸ்கவுண்ட் ப்ளீஸ், டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட். பார்க்கிங் பார்த்தேன் பயந்தேன். பார்க்கிங் பண்ணுறதை பார்த்துட்டு ரேட் ஏற்றுறானுங்க, இறக்க மாட்டானுங்க, காட்டாவிலானுங்க. என்ன பண்ணி கோயக்காவா உப்பாது இந்த கோயக்கா 80 ரூபா. சரி 80 பாட்டு. 80 பாட்னா நம்ம ஊரு காசு வந்து 240. 230 ரூபா ஒரு கோயக்கா. ஏன் 20 ரூபா மேகி 100 ரூபாய்க்கு விற்றாங்க காஷ்மீரில் மேலே போட்டு. அந்த மாதிரி 10 ரூபா மேகி. அது செய்கிறதுக்கு ஒரு 10 ரூபா எடுத்துட்டு சொல்லு. இங்கெல்லாம் மாம்பழம் மரம் கொய்யாக்கா மரம்னு பார்க்கவே எல்லாம் இம்போர்ட் பண்ணா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அது அண்டர் வாட்டர் அதை முடிச்சுட்டு ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாங்க நம்மளை. இப்போ இங்கே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு திரும்பி ஒரு 2 மணிக்கு வந்து நம்மளை போட்டு கூப்பிட்டு போயிடும், போய் சாப்பிட்றதுக்கு போயிடுவோம். சூப்பராக இருந்துச்சு அந்த அண்டர்கிரவுண்ட் வாட்டு. உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லைட்டாக கொஞ்சம் பயம் லைட்டாக இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் இறங்கினா பார்த்தோன்னா தைரியம் வந்துச்சு எனக்கு, நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு நம்ம ட்ராவல் பார்ட்னர் கோயம்பூமி ஹாலிடே. கோயம்பூமி ஹாலிடே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் தாய்லாந்து வரணும், இந்த மாதிரி நிறையா இடத்தெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்பூமி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட மொபைல் நம்பரும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ மேலேயே போடுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் தாய்லாந்து மட்டும் இல்லை வேறு எங்கே போனாலும் கூட நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க அவைலபிள் பண்ணி தருவாங்க. ஆமாம். அங்கே பீச்செல்லாம் கூட போய் குளிக்கலாம். போறீங்களா? அதான் கிளம்புறேன். அதுதான் பிரவீன் வந்துட்டேன். போமா போடா. அவ்வளோதான் நம்மளோட போட். இடு போட்டோ போட்டோ போட்டோ. எனக்கு ஒரு போட்டோ, எனக்கு ஒரு போட்டோ, ஏட்ட ஒரு போட்டோ, ரேஷன் ஒரு போட்டோ, பிரவீன் ஒரு போட்டோ, சரிக்கிட்ட ஒரு போட்டோ. இப்படி முடி காட்டு போட்டோ எடுத்து வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல பையன். வா 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 வா. ப்ளூ கலர்ல கிரீன் கலர்ல தண்ணி இப்பதான் பாக்குறேன். வெள்ளை பச்சை ப்ளூ. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஐயோ பாட்டி நினைதே சார் பிடிங்க சார். வா 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 பார்த்து லைஃப் ஜாக்கெட். கோரல் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சது. 4 ஆக்டிவிட்டி சொன்னாங்க, நாங்கள் 2 தான் போனோம். 2 மேலே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நாங்கள் 2 தான் போனோம். 2மே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃபுட்டு சொல்லியிருக்காங்க, தருவாங்களா மாட்டாங்கன்னு ஒரு டவுட்டில் இருக்குது. தந்தாங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன், தரலைன்னா ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஏமாற்ற மாட்டாங்க. என்ன சொல்லிக்கிறேன்? எவ்ரிஒன் கோ டு கிளாக் டவர். கிளாக் டவர் எங்கே இருக்கு? அதோ இருக்கு, நானே இப்போ தான் கண்டுபிடிச்சேன். எல்லாரும் கை பிடிச்சி தூக்குறாங்க, நம்ம கை கொடுமா கை ஏற்றலாம். எல்லாரும் கை கொடுத்தான், நான் கை ஃபுல்லாக ஃபாரினர்ஸ், ஃபுல்லாக ஃபாரினர்ஸ். ஏன் செட்டில் ஆகலான்னுக்கிறேன். திரும்பி பார்த்தா கூட ஃபாரினர் தான் இருப்பாங்க. ஏய் பாரு ஃபாரின்ல இருந்து ஃபாரினர்ஸ் இல்லாமல் வேறு யாராக இருப்பாங்க? ஏய் திரும்பாக 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 திரும்பி பார்க்காத, திரும்பி பார்க்காத சொல்லுறது கேம்பாகே தெரியும், அவங்களே சொல்லுவாங்க ஃபாரினர் யாருன்னு. அந்த ஸ்டைலாக கேப் போட்டு அம்மா வந்து ஃபாரினர் ஸ்டைலாக கேப் போட்டு இல்லைனா ஃபாரினர் ஆல்ரெடி வெயில் அடிக்குது,
இல்லை வேற எல்டி போடாம இங்கே இருந்தா எப்படி அதெல்லாம் இதுக்கப்புறம் என்ன பிளானு எங்கேயாச்சு இங்கேருந்து சாப்பிட்றோம் நாட்டிங் மார்க்கெட் போகிறோம் மறுபடியும் ஏய் பறந்து தானே வரேன் இப்போ நான் கேரில் பறந்துக்கிட்டு இருக்கேன் இல்லை இல்லை முடிச்சுட்டு நைட்டு தான் இல்லை ஃப்ளோட்டிங் மார்க்கெட் முக்கியமான இடம் ஒன்றும் பண்ண மாட்டோம் நடந்து போயிட்டு வருவோம் அது பிடிச்ச இடம் கருத்து சொல்ல வேண்டிய நேரம் சரிங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க எல்லாம் க்யூட்டாக பேசுகிறாங்க, பசங்க தான் ரகடாக பேசுகிறாங்க. பொண்ணுங்களாம் நல்லா கேர் எடுத்து அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. பசங்க பேசினாலே காண்டாகுது அந்த மாதிரி பேசுகிறாங்க, இரிட்டேட் பண்ணுறாங்க. இதே கேர்ள்ஸ்னால் ஓகே போகலாமா? சாப்பிட வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஃபோட்டோஸ் வந்துடுச்சு, அது உங்களுக்கு 1 by 1 போய் வரும்போது. பிபி நம்ம இப்போ பாய் வந்துட்டா போல, பிபி வந்துட்டா போல. பிபி ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஐ மீன் இது பிக்கு அது எல்லாமே விற்கிறாங்களா, ஸோ கேட்டு வாங்கணும். இது சிக்கனா இது என்னதுன்ட்டு போட்டு பாருங்களா. என்ன பண்ணுறேன் சார்? டிரான்ஸ்லேட்டிங்கா என்ன வார்த்தை? டெக்னாலஜி வந்ததால ஈஸியாக பண்ணிடுறாங்க. சோறு போடுறாங்க, சோறு வாங்கும் நம்ம காடி. டென்ஷன் ஏற்றுறானுங்களா? துணியை லாக் பண்ணிட்டு நெருக்கு Come India. Come India, I will take care of you. Okay guys, சாப்பாடு துண்ண போகிறோம். இங்கே எப்படி இந்தியன் ஸ்டைலா? என்ன ஸ்டைலு மணி? இந்தியன்னா ஓகே பெட்ரு. ஆனால் இந்த ஊர் ஃபுட்டையும் ட்ரை பண்ணோம். நான் பாட்டு எடுத்து போயிட்டு இருக்கேன். இப்போ நான் போயிட்டு இருக்கேன் டாய்லெட். நான் பார்த்து ஓ சாரி லேடிஸ் டாய்லெட்டா? நான் காமன் நினச்சிட்டேன். இட்ஸ் ஓகே கேரியர். மாமா ஒரு அசிங்கமாச்சு மாமா. ட்ரை பண்ணு ஒரு ட்ரை பண்ணு. இதுக்கு சரிங்க. இல்ல எல்லாமே vlog உச்சாத்துல இருக்கோம், வீடியோ எடுத்துறேன். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. இது வந்து vlog-ஆ? இது பார்த்தா நான் கை கொள்ற இடம் மாதிரி இல்லையா? உனியா உச்சாத்துல இருக்க நம்ம வீடியோ எடுத்துறேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. வாங்க டேய், இது கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. மதியானம் லஞ்ச். கேமரா பாருங்க. ஷரிக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கே நோ என்ட்ரி போட்டுக்குது கிச்சனு. அதுக்குள்ளே போகிறான் நேரம். அங்கே தான் நோ கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு எதுக்கு வராங்க எல்லாரும் இப்படி? என் ஆள் பாருங்க, எனக்கு கூட கூட்டு உன்னை விட்டு தான் நாங்கள் வெளியே போவோம். நைட்டு ஒன்று தூங்க வச்சுட்டு எனக்கு டயர்டாகுது. நாங்கள் அதை சும்மா பேச்சு கேட்போமா, கேட்குற மாதிரி கேட்போம். நீங்கள் வராதுன்னா நான் உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துடுறாலாம். நான் உங்களை டேஷ் நேச்சு நான் பாட்டுக்கு வருவேன். ஒரு வீடியோ கிரியேட்டிவாக எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். இந்த பைத்தக்காரி இருக்க பார்த்தேன். இதோட சாம்பார் ட்ரெஸ்ஸில் கூட்டி ஆனா கொட்டுன்னு கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படியே எதுக்கு இப்படியே பண்ணா கிரியேட்டிவிட்டியாக ஒரு வீடியோ எடுக்கலாம்னு யோசித்தேன். டைனிங் டேபிளில் ரோலிங் டேபிளில் சுற்றி அது எனக்கே பார்த்தீங்கன்னா சரியாயிடுச்சு. இவங்க தான் நம்ம கைடு. பாய் பாய். அவ்வளோதான். ஒயிட் சட்டை மஞ்சள் சட்டை ஆயிடுச்சு, பேண்ட்டு மஞ்சள் ஆயிடுச்சு. இப்போ இதை போட்டு எப்படி சுற்ற போகிறேன்னு தெரியல. கேட்டால் டிசைனு இந்த ஊருக்கு டிசைனு தான். ஆமாம் என் காஸ்டியூம் வர்றேன். தொடைய பாருங்க. எல்லாம் மோனியால அவ வச்ச சாம்பாரால பக்கத்துலேயே வச்சுக்கிறான். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்.
கேப்டன் ஜாக் ஸ்பேரோ, வேர் இஸ் யுவர் ரோஸ்? நம்ம இப்போ இந்த கப்பல் அடைய போறோம். நம்பர்கள் எங்கட வாங்க. அந்த ஒன் பீஸ் பைரட்ஸ் கிளப் தலைவர். நீ யார் அதுல ஒன் பீஸ்ல அந்த கரத்தாவத்தை பண்ணுவானே? கட்டானா ஜோரோ. அவன் இல்ல, நீ ஒருத்த மண்டையில குல்லா போட்டுட்டு இருப்பான் பேரு, சட்டே இருக்காது பேரு, அவன் தான் நீ. ஏய் கார்ரா சரிக்கு சரி கொண்டு இந்த கடையை பார்க்கல, பார்த்துருந்தா இங்கே உட்காந்துருவான். அங்கே போற இங்கேருந்து போட்டோடா, இங்கேருந்து சரிக்கு. ஏய் ஒன்று என்ன கை நீட்டுற? ஸ்பூனாச்சு கேட்கலாம். எவ்வளோ ஓன் பண்ண? இதுதான் அவன் சொன்னான். என்ன வெறும் மேங்கோ தான் இருக்கு, அது ரைஸ்ல போட்டு பண்ணுவான். ரைஸ் இருக்கு. இருக்கா? எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. பிரதீப் தான் சாப்பிடுன்னா வா. மேங்கோ இப்போ வந்து மஸ்ட் ட்ரை பண்ண சொன்னாங்க. இதுதான் மேங்கோ ரைஸ். மோடி முஞ்சே மாத்து மேங்கோ சாப்பிட்டு. வெறும் ரொம்ப நல்லா இருக்குது. அடியில சாப்பாடு உப்பு கறி மாதிரி இருக்கு. உப்பு கறி மட்டும் எனக்கு லைட்டா. எனக்கு வேணாம்டா. எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிடுற மாமா எவ்வளவு இது? ரியாஸ் ஓகே ரியாஸ். பைனாப்பிள் பனானா மேங்கோ மட்டும் தான் சாப்பிட்டு போகிறேன். அவ்வளோ எதுவுமே தெரியல, உப்புலாம் கறிக்கல, பட் ஆனால் நார்மலாக தான் இருக்குது. ரைஸ் மேங்கோ அவ்வளோதான். பைனாப்பிள் பேன் கேக். திருப்பி ஒன்று அடிக்கிறேன்டா. 50 பாட்டா இது? 50 பாட்டு போயிடுச்சா? டாய் கன்னு இதை ஃப்ளைட்டில் எடுத்து போகலான்னு போட்டிருக்கு, பட் ஆனாலும் எனக்கு வாங்க மனசு இல்லை. ஆனால் நல்லா இருக்கு. வீட்டிலே பண்ண மேட் இன் தாய்லாந்து பெயிண்டிங் கடை. 1200 பாட்டு பெயிண்டிங், ஆனால் ஒர்த்தாக இருக்கு. ஹலோ இது என்னது? இது 10 12 ஷோ டைம் நியாஸ்னா. ஸ்பீடு மூஞ்ச வச்சுக்கிறாங்கடா. பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இங்கே தான் வந்து அந்த பாக்ஸிங். முதல்ல கறிடா. இதோ பாரு முதல்ல கறி. ட்ரை பண்ணுவோமா? சாப்பிடுறியா? முதல்ல கறி நல்லா இருக்கும்டா. முதல்ல என்னடா சும்மா ஒரு பீஸ் எடு. ஃபர்ஸ்ட் ஒரு உனக்கு பாதி எனக்கு பாதி. ஒரு பீஸ் எடுப்பேன். நல்லா இருந்துச்சுனா சரிங்க முதல்ல நீ செய்யறதோட இது நல்லா இருக்கும். அந்த போட்டோ ஊல ரியாஸே வாங்கு முதல்ல கறி. அடியா கோழிக்கறி மட்டும் இருக்குது. மோனே நம்பி சாப்பிடு. இங்கே சின்ன சாப்பிடு. கச்சிடாமா நீயே கேட்ப. டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கு. அதான் நீங்கள் மோனே ஏற்றுக்க முடியல. அது முதல்ல திங்க வர மாட்டேங்கிறாங்க. சாரிங்க, நாங்கள் முதல்ல சாப்பிட மாட்டோம். சாப்பிடுவேன். சிக்கன் மட்டும் சாப்பிடுவீங்க. பைனாப்பிள் பனானா நான் அப்படியே நல்லா இருக்கும்ல. பேன் கேக் போட்டு வாங்கிக்கலாம். பேன் கேக் வாங்கி கொடுங்க. கறிக்கு என்ன கொடுக்குறா? முதல்ல இந்த பூச்சிலாம் சாப்பிட்றீங்களா? வெட்டிக்கிளி பண்ணக்கூடாது. ரெண்டு பாருங்க. தாய்லாந்து வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. 100க்கு 100 கொடுக்கலாம். அதை செம்மையாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன? பனானா பேன் கேக். மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஹாய் மோனி. தப்பாங்கல் போட்டு உட்காந்துட்டேன். அந்த ஊர் பொண்ணு மாதிரியே இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு அழகா இருக்கு. நீ கொஞ்சம் யாரு? நல்லா இருக்கு. அவ்வளோ சுகமாக இருக்குது. தமிழ் தெரியுமா உனக்கு? இங்கே பாரு. அனிமல்ஸ் தாங்க ஹாப்பினஸ். குட் பாய். சரி குட் பாய் தான் தெரியல. குட் கேட். யா பேன் கேக் வந்துச்சா? நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குது. மேடம் பார்த்தீங்கன்னா பேன் கேக்குக்கு உட்காந்துட்டாங்க. மேடம் என்னது இது ஏதோ ஒன்று கொடுங்க. தனியா திங்கிறீங்க. உன் ஆளோட வாங்கினான். பயாசி அசிங் பண்றடா. கோகனட் அசிங் பிடிச்சவனே. டேய் இங்க வாடா. நீங்கள் எல்லாம் நீ செய்தோ சூப்பர் செய்கிறாங்க. நீ யார் கட்டு? அடுத்து எனக்கு நான் தர மாட்டேன். அது ஃபுல்லா எனக்கு. அடுத்து வரது நீங்க சாப்பிடுங்க. எப்ப பார்த்தாலும் சோறு அதுலேயே நான் எடுப்பேன் கை கூட. இது இதெல்லாம் கை விடாதீங்க ப்ளீஸ். ஆடி நான் கை விட்டுருவேன். ஃபுல்லா கொடுத்துருங்க சொல்லிட்டேன். சூப்பராக இருப்பாங்க பேன் கேக்.
முனி 2 போதும் முனி, நிறைய நேரம் அவன் போடுறதுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டு போகலாம் முனி. ஏன் இப்படி பண்ணுற? எல்லாருக்கும் ஒன்று வாங்கி போக முடியாது, டைம் ஆகிடுது. அவனை வெளியே போய் வாங்கி தரேன். நீ ப்ரோ இந்த பேக்கு போயிட்டு அந்த கடையில் ரேட்டு கேட்டேன் 700 பார்த்தா, நான் வாங்கினதே 370க்கு. கிட்டத்தட்ட இந்திய ரூபிக்கு ஒரு 6-7 பேக் வாங்கலாம். கணக்கு போட்டு நீங்கள் சொல்கிற 6 பேக்கான்ட்டு இது 2400 ரூபாடா. அப்போ கேல்குலேட் பண்ணிக்கோ, 5 பேக்கு மேலே கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் வந்து பை பண்ணுறதுலாம் நீங்கள் இங்கே ட்ரெஸ்ஸு பேக் அதெல்லாம் வேலை ஆகாதா? சும்மா வந்தீங்களா, பார்த்தீங்களா, ரேட்டு கேட்டிங்களா, பாய் பாஸ். அங்கே பார்த்தீங்கன்னா மோனி அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்காரு. 2 போலான்னு வந்தோம். மோனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று அவள் ஃபுல்லாக சாப்பிடல, யாருக்கும் தர மாட்டாளா. பையன் ஸ்டேஷன் ஆகிட்டான். பையன் பக்கத்து கடைக்கு வந்துட்டு டென்ஷன் பண்ணிட்டாங்க சத்தியமாக. ஒரு பீஸ் தர மாட்டாங்க. நீயா சொன்ன திட்டுது விட சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. நான் லேட் ஆகுது, டக்கு டக்குன்னு 3 போடனா எப்போ போட்டு முடிப்பார் அவர்? ஆமாம். கேட்டால் ஒரு பீஸ் தர மாட்டாங்க. ஒரு பீஸ், ஒரே ஒரு பீஸ் அவள் ஃபுல்லாக சாப்பிடலாம். சால்தான் சாப்பிட்டு அந்த அம்மா குப்பையை மட்டும் கொடுப்பாங்க. நான் திருப்பி டஸ்ட்பினில் போடணும். 1000 ஒரு பையன் செஞ்சாலும் ஒரு பொண்ணு செய்கிற கைப்பக்கம் வராது. வா திஸ் இஸ் வாட் எவ்வளோ இதாங்க காசு கணக்கு தெரியாமல் கொடுத்துருவேன். ரெடி ஆயிடுச்சா? சாப்பிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவன் பேசல. தேங்க்யூ என்னடா சொன்னீங்க? அவங்களே தேங்க்யூ தெரியும். வா வா சரி, என்ன பண்ணுற? ஒன்றுதான் எடுத்தனா பையன் தான் கை வழி ஊற்றிருந்தாங்க. நான் இப்போ ஒன்று கேட்டேன்னா இது தரலனால தான் நான் அங்கே போனேன். அங்கே கிண்டுயா, அங்கே கிண்டுயா. இப்போ தட்டு ஒரு பீஸும் கிடைக்காதாங்க. மாப்பிள்ள தர மாட்டா போ. யார் தட்டுக்கு தான் அங்கெல்லாம் போய் நில்லு. அதான் வாயப்பாரு முதல்ல வாய இவ்வளோதான் அங்கே போடணும். அந்த முதல்ல வெளில ஒண்ணும். இந்த முதல்ல விட்டீங்க. இந்த முதல்ல பாம்பு எல்லாம் சேர்ந்து ஒன்று இல்லையா? அது கெத்து விட்டுருக்குறாங்க. யாரும் பொண்ணு இல்லைண்டா நீ சாப்பிடு மணி. ஏய் உனக்கு காண்டத்துக்குன்னே தரான்டா இவன். எச்ச பேசா எவ்வளோ வாட்டி கேட்டுக்கிற பக்கத்தில் உட்காந்து நான் தர மாட்டேன். என்ன பண்ண சொல்லு? ஏய் கூட்டு போட இந்த ஆளு லட்சுமி ஷாப் வேறு அங்கே இருக்குது, ஃபாஸ்ட்டாக போடுவாங்கண்ணே. என்ன எம்பி ஏன் தனியாக விட்டீங்க? 2 குரங்குங்க சண்டை போட்ட மாதிரி சண்டை போடுறீங்கடா. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுறாங்க, நிறையா இருக்குது இதில். தள்ளி போய் கூடா அவன் எதுக்கு அங்கே உட்காந்துக்கான்னு நினச்சிங்களா? கட்டாதுங்க யாராவது கை விட்டுருங்க ஃபஸ்ட்டு அவனோட பீஸ் பெருசாக எடுப்பான். இன்னும் திறப்பான். என்ன பாபு அவள்தான் வெறுப்பேற்றுறான் பாரு ஃபுல்லாக. மணி வெயிட் பண்ணிக்கிறான் ஆளு. எந்த பீச்சை மணி போட வாம்மா அந்தரையம்மா அது அதில் கேப் போட்டாது. அது கேப் போட்டுக்கா வாம்மா அந்தரையம்மா. இது வந்து இல்லை லிரிக்ஸ் தெரியாது, தப்பா நினச்சிக்காது. நிர்வாணம் நினைகை போல இரகலை இறகை போல நிர்வாணம் நினைகை போல இரகலை இறகை போல நீரில் நுழைகிற மலர்களே. லிரிக்ஸ் ஸ்ட்ராங் பட் சிச்சுவேஷன் கரெக்ட். ஓகே. ஐயோ அண்டோ டெலிட் போகுது. நோ 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 வெயிட் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மா. பாபா காசு கூட 150 பாட்டு குத்துறா. ஆமாம் மேங்கோ மட்டும் 100 ரூபா. மேங்கோ 50 ரூபா. 50 ரூபா தான் கொடுத்துருவா. நீ போய் குத்துரு, அதுக்குள்ள நாங்கள் காலி பண்ணிடுறோம். சாப்பிடு அதே மாதிரி மேங்கோ காசு குத்துறதுக்கு அப்புறமா இருங்கண்ணா நான் கொடுக்குறேன். வேறு வாங்கி தரீங்களா? நல்லா இருக்கு. ஏய் பைத்தக்கரா வாடா. பச்சை நீலவே பச்சை நீலவே. ஓகே இப்போ அடுத்தது ஒன்று கொஞ்ச நேரத்தில் இந்த போட்டிலே கூப்பிட்டு போவாங்க ஃபுல்லாக ஷாப்பிங். அது போக போகிறோம். இதில் என்ன ஒரு சிக்கல்னா பையன் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிங் போகிற டிக்கெட்டை தொலைச்சிட்டான். இல்லை டிக்கெட்டில் இது இருக்குது பார்த்தீங்களா ஃபோனில், அது எல்லாருக்கும் கொடுத்தாங்க ஒட்டிக்கிட்டு. இவனு மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கிட்டான். அந்த நண்டு வரும்போது காணாமச்சு. இப்போ இவரை போட்டில் ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களா அதான் கேள்வி. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறா. அந்த கார் ரொம்ப காரணம் அங்கே ரெட் கலர் சொல்கிறேன். இளநீ என்னவோ 50 ரூபா தான், ரூபாய் இல்லை 50 ரூபா பார்த்துதா. நம்ம ஊரு காசு 150 ரூபா.
இது சொரிஞ்சு ஏதாவது அழுக்கெல்லாம் போகும்ல அது போட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்க வேண்டியது தான். அதுக்கெல்லாம் 450 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. 50 பாட்டுக்குதா 20 கொடுங்க அவங்க கிட்ட. அக்கா அக்கா லவ் யூ சொல்கிறாங்க எனக்கு. கேரமல் மில்க் டீ சொல்லு. பிரவீன் பார்த்துட்டாங்க வந்துட்டாங்க. ஏய் அவங்க தான் வரானே. இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. போட் ஏற போறோம். எஸ் பேமெண்ட் அதெல்லாம் இல்ல. ஒன் பீஸ் இதாவும் அம்சா. நான் அந்த கடவுள் கடவுளா தலைவன். போட்டே கீழே வந்தாலும் நாங்கள் பாலாஜி போட்டா மாற்றி நாங்கள் வருவாங்க. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கோழி பார்த்து வச்சிடலாம். நீங்க தான் ஓட்டுறாங்களா அப்படியே? கேப்டன் நீ தான் வண்டி ஓட்டுனீங்களா? ஆமா. அதான் போறேன். பாய் ப்ரோ. புடி ப்ரோ. ஏய் நான் தான் அந்த ஒன் பீஸ் பைரட்ஸ் கிளப் தலைவன். தேங்க்யூ போலாம் வா. நேரத்தை கண்டுபிடிக்கணும். ஃபோட்டோ சொன்னா அதுக்குள்ள பிரிண்ட் போட்டாங்களா? நான் அதுக்குள்ள பிரிண்ட் பண்ணிட்டாங்களா? சரி இப்போ இது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சேனல்ல வேலை இருக்கு வரியா? அதுக்குள்ள பிரிண்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஆன் தி ஸ்பாட். ஏய் சோலோ வாங்குது யாரும் எடுக்காதீங்க. நல்லா இல்ல. பிரவீன் மட்டும் தான் சிக்கும். இது வேணா ஓகே. எது குரூப் போட்டோ தான் நல்லா இருக்கு. யார் எல்லாரும் இது என்ன பண்ண போற நீ? 100 baht for one. ஒன்னு வந்து $100 காம்பினேஷன். இது காமி. நான் அந்த பாராகிளைடிங்ல நான் இல்ல, எனக்கு இத போட்டு வாங்கி கொடுங்க. சரி எடுத்துக்க முடியும், நீ எடுத்துக்க முடியும். போட்டோ நீ பாக்குறப்ப நான் பாரு எனக்கு போட்டோ எடுக்கும்போது பார்த்தாவே. போட்டோ வந்து நீ மோனி போட்டோ ஃபார் இது இல்ல மெமரிஸ். ஓகே மெமரிஸ் வந்து அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்னங்க போட்டோ பாத்தீங்கன்னா ஒரு மெமரிஸ்க்கு தான் எடுக்கிறோம். இவ அழகுக்கு எடுக்கிறா. என் ஃபோன்ல எடுக்கறேன். என் போன்டா GoPro செட் போயிடுச்சு. ஏய் டோடா அடுத்த போட்டோக்கு இங்க இதெல்லாம் மெமரிஸ் இல்ல, இதெல்லாம் பைத்தியக்காரன். அதுதான் கப்பல் ஓட்டுற மாதிரியே இருக்கடா. டேட்டோட தாலன் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் சொல்லுமா அது யோசிக்கிறோம். டே 2 பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் இல்லாம சூப்பராவே போச்சு. சரி குளித்தோம், போயிட்டு பறந்தோம், பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இன்னும் பர்ச்சேஸ் முடியல, நாளைக்கு திருப்பி பர்ச்சேஸ் போவோம். அவ்வளவுதாங்க. டே 2 பாத்தீங்கன்னா இதோட முடியுது. சோ டே 3 நாளைக்கு எங்க போறோம்னு எனக்கு தெரியல. நாளைக்கு தான் முக்கியமான நாள். டைகர் பார் புலிவாலம் புடிச்சு புலி ரெண்டு சுத்திங்க பால் குடிக்கலாம். ஏய் புலிக்கு ஏதோ பால் குடு. நான் பால் குடிச்சேன். புலிக்கு இவன் பால் குடிப்பானா? யோசிக்க வேண்டியதாக அப்படி போனோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடற்குள்ள போனோம். இனிமே இந்த ட்ரிப்புக்கு நீங்க வர மாட்டீங்க, அது கன்ஃபார்ம். ஐயோ அம்மா என்ன விட்டுருங்கன்னு சொல்லி அழுகுற மாதிரி. பால் குத்துறா போ. பார்க்கிங்லாம் கிடையாது. பால் குத்துறா போ. பால் குத்துறா. அதுதான் பண்ணு. டைம் ஆகுது இப்ப. गाइस நாளைக்கு டே 3 ஓட தாலன் பாப்போம் நாளைக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3 நம்ம வந்து டைகர் பார்க்கு, crocodile ஷோ அண்ட் பேங்காக் ஷாப்பிங் போகிறோம். இன்னைக்கு தான் நம்ம லாஸ்ட் டே, தாய்லாண்ட்லேயே லாஸ்ட் டே இன்னைக்கு தான். ஓவரால் இந்த 2 days எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபன் நடக்குது, என்னெல்லாம் பண்ணுறோன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். டே 3 தாய்லாண்டில் நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டைகர் டோப்பியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைகர் ஷோ, டைகர் கூட நடந்து போகிறது, டைகரை வாக்கிங் கூட்டு போகிறது, அதுக்கப்புறம் crocodile ஷோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவாக இருக்க போகுது நம்மளோட டே 3. டைகர் புலிச்சு வாழை பிடிச்சி இழுக்கிறேன்டா. இழுத்து பால் கொடுக்க போறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. டேய் நீ இப்ப புலிக்கே பால் குடுத்தோம்னா பால் புட்டில பால் கொடுப்பேன். அதெல்லாம் இங்க கிடையாது ப்ரோ. இருக்கு ப்ரோ, இப்பதான் இன்ஸ்டாகிராம்ல போட்டு பார்த்தேன் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ காஸ்டியூம். எல்லாரும் வாங்க என்ட்ரிக்கு அது பாட்டு போடுங்க. கொரியன் கை மாதிரி இருக்கு மாமா. ஏய் சி அதான் லட்சுமா பேண்ட் கொரியன் மாதிரியே இருக்கு. கொரியன் பேண்ட் மாதிரி ஆளு பார்த்தா அப்படி தான். என்ன தெரியல ஃபுல் மேக்கப் போல, சைடுல என்ன க்ளோயிங்கா இருக்கு. நேச்சர். யார் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டு?
பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் அவங்களே கொடுத்துட்டாங்க, கோமோமி. இதில் வந்து நம்மளுக்கு டைகர் ஷோ, குரோக்கடைல் ஷோ ரெண்டுமே இதில் இருக்குது. இது இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. அதாவது புலி கூட வாக்கிங் போகிறது, புலி கூட ஃபோட்டோ எடுக்கிறது, குரோக்கடைல் கூட ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வேணால் செப்பரேட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது. குரோக்கடைல் ஷோ பார்க்கலாம், அப்புறம் டைகர் ஷோ உட்காந்து பார்க்கலாம். மிச்சதெல்லாம் நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோமோமி உங்களுக்கு தெரியும், அவங்க தான் நம்மளோட ட்ராவல் பார்ட்னர். அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் அவங்களோட மொபைல் நம்பரும் நம்ம கான்டாக்ட் நம்பரும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் நீங்களும் தாய்லாந்து வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்த மாதிரி 3 நாள் தரமாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, போயிட்டு டைகரை பார்ப்போமா? புளியை பார்க்க போகிறோம், குரோக்கடைலை பார்க்க போகிறோம். புளி வேணா என்ன பண்ணுவோம்? பின்னாடி ஒரு புலி உட்காந்து பாரு. இதோடா புலி புளி இல்ல, பாம்பு. புலி சவுண்ட் விடுறாங்க. ஒவ்வொருத்த மேல சொல்லு. புலி, பாம்பு, இது வந்து கொரில்லா. ஐயோ, அனிமல்ஸ் பேர பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? என்ன பண்ற? குரோக்கடைல் ஷோ போகிறோம். முதல்ல பார்க்க போகிறோம். எத்தனை மணி ஷோ? அதான் சுற்றிட்டு இருக்கலாம். 20 நிமிஷம் இருக்குங்களா? 20 நிமிஷம் இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. 11:20 தான் ஷோ. டைம் பார்த்தீங்கன்னா 11 தான் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். குட்டி குரங்கு, ஓ போயிட்டு உன் பையனுக்கு போயிட்டு ஃபில் பண்ணிட்டோம். இரு ஓடுறாத, வெயிட் பண்ணு. ரைட், 1 by 1. பிரவீன் தரேன். மோனியாக்கா, திஸ் இஸ் ஃபார் யூ. நல்லா இருக்குங்க, ஆனால் பேச்சுதான் கேட்க மாட்டான். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுங்க குரங்கு கொடுக்கும்போது. என்ன செய்யறது, என்ன கட்சி வேணும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. எனக்கு அடிக்கல, ஆனால் அடாவது மாதிரி பண்ணுறானோ. லைன் பையிலேயே வாங்க மாட்டானோ. பட நம்ம பேன் கேக் வாங்கும் போது கை விட்டோம் தெரியுமா, எல்லாருமே படப்படன்ட்டு அந்த மாதிரி தான் கை விட்டானோ. அக்கா ஒன்றை மாதிரி தான் இருந்துச்சு, அதில் ஒன்று பக்காவாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், மோனின்ட்டு. இது கூட 100 பாத் தான். ஆல்ரெடி 1 இருக்குது நம்ம கையில். வராமாங்க. நேஷ்னல் டிவியில் டிஸ்கவரி சேனலில் பார்க்குற விலங்கெல்லாம் தூக்கி பார்க்குற ஃபீலிங்லாம் இருக்குது. குரங்கு கூடலாம் கொண்டு வரான். குட்டி குரங்கு சூப்பராக இருந்துச்சு. இவன் ஒரு மாதிரி ஆகிட்டான், ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கான். இங்கே ஒன்று தோறான், அங்கே ஒன்று தோறான். அவன் வந்து எக்ஸசைஸ் இது. இதான் முதல்ல ஷோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இதோட உட்காந்து காம்பறா 5 முதல்ல இருக்குது.ตัวใหญ่มีกันเลยนะครับตัวเล็กที่เพื่อนนอนนักเรียนมอได้กันเก็บดาวนะก็นักเรียนโอเค ready นี่มุกมับเลยทีได้มูลค่าแฮมชิคเก้นแฮมป๊อกเอาไซด์แฮมแฮมโซแฮมพิเศษไม่มีนะครับเพราะได้การเป็นเบียร์ลูกก่อนโอเคอย่างครับ let's go มาเลยชิง alright คิสคอมได้ครับจุกจระเข้บายบายกันนะครับในமோனி பதற ஷவரிகா ready a 1 2 3 bye bye เลยครับนี่ you see the enjoy and happy thing to meet Mr. Wansai thank you very much thank you for your tip and then take photo okay bye bye นะครับ Mr. Wansai 2 minutes ได้ไหม Mr. ได้แล้วครับโอเค one more next show เป็นว่าโอเค
Hey, safety money inside the car. Could I mouth back? ATM. Good. Good. Before this over, thank you very much. Thank you, Mr. Mada. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ முடிஞ்சிச்சு. அந்த முதலோட ஃபோட்டோ எடுக்கலாம். 400 பாட்டு. நான் போறேன் தனியா, நான் போறேன் தனியா, நான் போறேன் தனியா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஏய் நீ பயந்தா ஓகே, அவனே பயப்படுற. பைடி எத்தனை பல்லுன்னு மட்டும் எண்ணிட்டு வந்துடுறேன். முதல்ல மேல இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஏங்க இதெல்லாம் லைஃப் டைம்ல ஒன் டைம் தான் வரும். முதல்ல மேல உட்காந்து சவாரி செய்யறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரியாஸ் போய் crocodile மேலே உட்கார போகிறான். ரியாஸ் உட்கார போகிறான். ஓடி விடவே மாட்டா. பாசம் இதுதான். இப்படி 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 புடிச்சிடு. இப்படி போறாம நீ. போலே ஹெல்ப் பண்ணா. அவனை புடிச்சிக்கிறீங்க அப்ப. யாரும் போக போகிறது இல்லை, எல்லாரும் வர போகிறாங்க பாரு. தலைவர் சாகசம் பண்ண போகிறாரு. முதல்ல கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். தேங்க்யூ செம்மையா இருந்துச்சு. பட் ஆனா அந்த வால் எப்போ இப்படி ஆட்டுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அவங்க வந்து லைட்டா உட்காராங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணா வால் ஆட்டுமா. ஸோ லைட்டா பட்டக்ஸ் லைட்டா மேலோட்டமா உட்கார வைக்க சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரிக்கும் மோனியும் crocodile மேலே உட்கார போகிறாங்க. ஐ மீன் 0 பேமெண்ட்ல. ஏ அப்படிலாம் பண்ணாத, கடிச்சிடும். சரியா இது சூப்பர் பேபி டைகர். சுமோனி இப்போ நீ குட்டி புளியை தூக்க போறியா? போடி எதுவுமே பண்ணாதீ. ஏண்டி எல்லாத்துக்கும் பயந்து வந்த சின்ன பெண்ணா வாழ்றீ. படபடன்னு வருது எனக்கு. அது நான் கேட்டா மட்டும் சிங்கர் பெண்ணுங்க வெளிய விட்டு பாருங்க, சிறை கடிப்புங்க. மோனி போறியா? ஷோரா? யாரா எடுக்கட்டும், கொஞ்சம் தைரியம் வந்துச்சுன்னா போயிட்டு. ஏ நாக இப்படி வச்சிருக்காங்க. கோபுரம் கூட அவங்க வீடியோ எடுப்பாங்க, உள்ள போட்டோ எடுப்பாங்க. கமிலா நல்லா கம்பெனி. தாய்லாண்டில் பார்த்தோன்னா இருக்கிறதுல வேர்ல்டுலேயே பியூரான வாட்டர் இங்கே தான் கிடைக்குமா. ஸோ அதெல்லாம் அதில் விளையிற அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தோன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ மறக்காமல் போய்ட்டு ஃப்ரூட்ஸ்லாம் பயங்கரமாக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தரமாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ தாய்லாந்து வந்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்லி இந்த ஒரிஜினல் ஓஜின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது தாய்லாண்டில் தான் இருக்குது போல். ஒரு இளநீ 220 ரூபா. நம்ம வீட்டாண்ட இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்துச்சு. ஆமாம் பரவாயில்ல, நல்ல இளநீ ஒரிஜினல் குடிக்கணும். இது குடிக்கலாம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். டைகர் ஐயோ நல்லவன் இறங்கட்டுமே. என்ன உள்ளே போயிட்டு கூட்டின்னு போய் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்துச்சு $500 கொடுக்குறியா, $500 கொடுக்குறியா அப்படின்னு. நோ அப்படின்னா விட்டு போயிட்டு அவன் பாட்டு கையில் புளியை குத்துட்டு மிரட்டுறான. காசு கொடுக்கலன்னா உள்ள புளியை வச்சுட்டு கையில் உசாரா போங்க. நான் என்ன சொன்னேன், சரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி காசு கேட்குறேன் இல்லைனா விட்டு போன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி வந்துட்டான் கூட. அவள் தான் ஃபோட்டோ எடுத்தாச்சு, வாக்கிங் போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு லயன் ஷோ பார்க்க போகிறோம். மோனி டைகர் கூட போனியா இல்லையா? எடுத்தியா? நல்லா இருந்துச்சு. லக்கியை நான் வாக்கிங் கூப்பிட்டு போயிருக்கேன். ஆனால் சிங்கத்தை இன்னைக்கு தான் வாக்கிங் கூப்பிட்டு போனேன். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். லயன் ஷோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வணக்கம். சொல்ற மாதிரி அதுங்க பாட்டு பேச்சு கேக்குது. நம்ம வீடியோல பார்க்கும்போது அந்த
புலிலாம் பயமா இருக்குது. அவங்க பக்கத்துல பார்க்கும்போது எதுவுமே தெரியல, நாங்களா இருக்குது. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. தம்பி அவ்வளோ பெரிய பெஞ்சே ஜாலியாக இருக்கான். ஷோகேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்களா? நல்லா சிங்கத்தை என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க பாருங்க, காமெடி ஆக்கிடுறாங்க. அதுவுமே போதில்லை. கமான் ஜம்ப் பண்ண போகுது. ஜம்ப் பண்றா இல்ல பயமா இருக்குயா? சரி பண்ணி தொலைகிறேன். என்னடா பண்றீங்க என்ன வச்சு? Come on, fight. மாப்பிளா புலிடா. பையன் இப்போ கைத்து மேலே நடக்க போறான்னு நினைக்கிறேன். இவன் தான். Come on, try. ஒரு கையில இல்ல, ரெண்டு கையில அடிக்கலாம். ஆஹா, ஐயோ அது புலிடா. என்னங்க இப்படி பண்ண விட்றாங்க? அவங்க ரெண்டு பேரும் வச்சு இந்த ஷோ பண்ணலான்னு இருக்கோம். வகையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதாவது பலம் முக்கியம் இல்லை, அறிவு தான் முக்கியன்றது நல்லா இருந்துச்சு. அவனுக்கு மட்டும் அதிகமாக இருந்தானுங்க, நம்மள உட்கார வச்சிருப்பாங்க. கம்மியாக இருக்கிறதுனால 5 அறிவு இருக்கிறதுனால தப்பிச்சிட்டாங்க. யார் அறிவு இருந்தா அவ்வளோதான் நீங்கள் உட்காந்துருப்போம், நம்ம எல்லாரும் உள்ள இருந்திருப்போம். சிங்கெல்லாம் வெளியே உட்காந்துருப்போம். கை தட்டாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ஷோ. புலி பார்த்தாச்சு, crocodile பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. சரிக்கு கையில் பாம்பு கொடுக்க போகிறோம். பாம்பை வச்சு சரிக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம், வீடியோ எடுக்க போகிறோம். ரெடியா சரி? பைத்தான படிக்க பைத்தியக்காரன். சிங்கம் பார்த்தாச்சு, புலி பார்த்தாச்சு, கரடி பார்த்தாச்சு, குரங்கு பார்த்தாச்சு, ரக்குன் பார்த்தாச்சு, crocodile பார்த்தாச்சு. பாம்பு மட்டும்தான் மிஸ்ஸிங். கரெக்டு. எல்லோ நாட் அவைலபிள். ஓகே, பிஃபோர் பே. எல்லோ செம்மையாக இருக்குதுடா. சரிங்க, நீ நாக்க நீட்டு, நாக்க நீட்டுறா. ரெண்டு பாம்புடா. சரிங்க, அவ்வளோ நெத்தி சுட்டி மாதிரி இருக்குது, போட்டு சரியாகிறான். முத்தம் கொடு, கிஸ் கொடு. எப்படி சரிங்க? கொஞ்சம் கொலை ஒவ்வொரு அது எப்படி சொல்றது, ஊருக்கு வந்து கழுத்துல ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரியா புட்டுன்னு போகுது. நல்லா இருந்துச்சு. நீ லைன்ல தூக்குனீ எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, சமைக்க விட்டா இருந்துச்சு. நாக்கு மட்டும் அதில் லைட்டாக பல்லு படுதுனா, ஆனால் கூசிச்சு, அதெல்லாம் கட்டிக்கல. குருவி அடிச்சா என்னடா பண்ற அவர் முன்னாடி போயிட்டு? குருவி விஜய். போலி விடு, ஆலி விடா. வேணாண்டா, அந்த போட்டோ ஒரு மாதிரி தப்பா இருக்குதுடா. கை உள்ளோடு. டைகர் டோப்பியா எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. crocodile மட்டும் எனக்கு பிடிக்கல. சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்து தான். லயன் கூட நடக்கிறதுலாம் 850 பாட், 2500 ரூபா. ஒரு சிங்கம் கூட, சிங்கத்தை நம்ம வாக்கிங் கூட்டு போகலாம், இதெல்லாம் தெரியும் கிடைக்காது. ஆனால் அதுக்கான ப்ரைஸ் 2500 ரூபான்றது கம்மி தான் இந்த அடிக்கும். வெளியூர்லலாம் நம்ம வந்துச்சுன்னா மினிமம் 5000 வைப்பாங்க, இங்கே 2500 ரூபா வைக்கிறாங்க. கும்பலாக போயிட்டு டாக பார்க்கறதுக்கு 1000 ரூபா மேலே வாங்குறாங்க. அது ஓகே, 2500 ரூபான்றது ஓகே தான். வரப்போ பஸ்ஸு போகிறப்ப ஆட்டோ வைக்கிறோம். இந்த ஆட்டோ வாங்கி ஓகே, அருமையாக இருந்தது.
வரலாம், தாராளமாக வரலாம். அவ்வளோதான், சாப்பிட வந்துட்டோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஃப்ளைட்டு. அதுக்குள்ளே ஏர்போர்ட் போகணும். போமா இல்லையான்னு தெரியல. ஷாப்பிங் கேட்கப்பா காசு இது 1200 பாட்டுக்கு என்னடி வாய்ஸ் இது? 1000 ரூபா வச்சுட்டு வாங்க. இங்கே வந்ததில் பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் நைட்டு 3 வேளையும் சாப்பாடு, அதுவும் தமிழ் சாப்பாடு. ஸோ ஓகே, நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த குறையும் சொல்ல மாட்டோம், எல்லாமே ஓகே. ஸோ இதை பண்ணி கொடுத்த கோமூமி ஹாலிடேஸ்க்கு நன்றி. இங்கே வர அவன் கரெக்டாக பார்த்துட்றான். பக்காடா நீ மாஸ். வெஜிடபிள் ரசம், இது தால், இது குருமா, இது ஏதோ ஒன்று, இது பட்டாணி, பாயாசம், இங்கே சிக்கன் மசாலா. இவன் மட்டும் தரமாக இருப்பான். இது இருக்குல்ல சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. சவுத் இந்தியன் ஸ்டைலில் சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஷாப்பிங் பண்ண போகிறோம். அதோ இந்த இந்திரா ஸ்கொயர். ஸோ இங்கே தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். எங்களுக்கு இருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம். 40 நிமிஷத்தில் மோனி என்னென்ன ஷாப்பிங் பண்ண போகிறான்? இதான் உன் சேலஞ்ச். காசே இல்லை ஷாப்பிங் பண்ணுறேன். 1200 பாட்டு. நியாஸ்னா இது இருக்கு, நியாஸ்னா சுற்றுறது ஸ்பின்னரு. அதுதான் பார்த்துக்கோங்க, இவன் கொஞ்சம் திட்டுருவான். ஸோ இவா அதோட திட்டு. சார் பிரவீனே, இந்த ஒய் சிட்டியில் ஒரு பில்டிங்கில் இருந்து மேலே குதிப்போம் பார்த்தியா? அந்த பில்டிங் தான் நியாஸ்னா. மோனி ஃப்ரெண்டில் இல்லை ரெடி, அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கிற 40 நிமிஷம் முடிஞ்சிடும். மசாஜ் மிஷின் அது சவுண்ட் வரும்டா. நான் மணி பெர்ஃப்யூமா என் மேலே அடி, நான் தான் சென்ட் அடிக்கல. என் மேலே வேணா டேஸ்ட் பண்ணிக்கோ. கர்மா என்ன இப்படி நாருது? சொல்லுப்பா. ஃப்ளைட் விட்றானுங்க. ஏய் யார் பாது மோனி அடி போகிறான் அவனை. Hey, where are you from? I am from Thailand. Chocolate. Hey, this is massage. Strawberry flavor I want. டைட்டாக ஒன்று வாங்க வாங்கிட்டு. இது குளிக்கலையா? இல்லை, அந்த பெர்ஃப்யூம் தான். யா, ஐ எம் நாட் எ கேமராமேன். கேமராமேனா? Take properly. Otherwise I am a vlogger. I am not a cameraman. Yeah, I am a vlogger. Hey, நான் வந்து vlogger. I am not a cameraman. கேமராமேன் இல்லாத பட்சத்தில் பார்த்தனா நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஹெல்பிங் சார், நீங்கள் அந்த டவுசர் போட்டீங்க சூப்பராக இருப்பீங்க. இங்கே ஒரு இவரு டவுசரு, இவரு ஹோய் ஆல்ரெடி ஒரு கவரை விட்டான். பிரவீனே ஆல்ரெடி ஒரு கவரை விட்டேன். மோனி வந்து முஷிதாக்கு ஒரு பேக் மோனி வாங்குச்சு. நானா வாங்குச்சு. அதுவும் 1500 ரூபா கொடுத்து பாட்டை 500 ரூபாய்க்கு வாங்கி இவன் கையில் கொடுத்தோம். பையன் ஃபோட்டோ எடுக்கிற நான் வீடியோ இருக்குது, கடைசியாக வீடியோ இருக்குது மூடு 550 பால். கடைசியில் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்ற பேரில் ஓரமாக வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அவன் பாட்டு வந்துட்டான். டோட்டலி ராங். கை ஆட்டின்னு வந்தேன்னா திடீர்னு கையில் கொடுத்தாங்க, நான் ஃபோட்டோ எடுக்க வந்தேன், கை ஆட்டிட்டே விட்டேன். இப்போ அதே மாதிரி தான் இவன் கையாட்டின்னு வரான், என் கையில் இருக்கு தெரியல. இதே மாதிரி வச்சுட்டு வந்துடுவேன். பாய். ஷாப்பிங் முடிந்து விட்டது. ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். இங்கே தான் இருக்கான் பாலாஜி. இந்த ஒய் சிட்டியில் வரல ஒரு பில்டிங் மேலேருந்து குதிப்பான் பாரு, அந்த பில்டிங் தான் நினைக்கிறது. சரிக்கா, உனக்கு இது எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு. என்ன அறிவில் பையனை எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொன்னேன். கிளம்பிட்டோமா, ஃபோட்டோ எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பொறுமையாக உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு சொல்லுவான்னு நினைக்கிறேன். இந்த 3 நாளில் என்னென்ன சுற்ற முடியுமோ எதனா சுற்றிட்டோம். பட் இன்னும் நிறையா இருக்குது சுற்றுறதுக்கு. ஸோ அத்தாட்டி வரமா சுற்றிக்கலாம்.
ஓகே ஏர்போர்ட் வந்தாச்சு. எப்போ பார்த்தாலும் ஒரு பொழப்பு, வெளிநாட்டு வந்தாலே சாக்லேட் வாங்கிட்டு போகும். பாய் பிபி. பாய் பிபி. குட் பாய். ஸ்மைலியோட இருப்பான். பாபு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தனி ஃப்ளைட்டு, அவன் மும்பை போயிட்டு வந்துடுவான். அவள்தான் அவன் அந்த பையன் வருவானா இல்லைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு பாலாஜி இந்தியாவுக்கு வருவானா இல்லைன்னு தெரியல. வேற ஏர்போர்ட் போயிடுறான். வீடியோ முடியலாம் உங்களுக்கு நாங்கள் டெக்ஸ்ட்டாக போகிறோம் வந்திருக்கானா இல்லைன்னு. 2 ஏர்போர்ட் இருக்கு போல. ஒரு ஏர்போர்ட்டு டிஎம்கே ஏர்போர்ட்டு, ஒரு ஏர்போர்ட்டு வேறு ஏர்போர்ட்டு. தம்பிக்கு வந்து ஏர் இந்தியா, இங்கே ஒன்லி ஏர் ஏஷியா தான் போல. இப்போ சாப்பிட்ற டைம். நம்ம தலைவர் மெக்டிக்கு தான் வந்திருக்கோம். ஸ்பைசியா ஒன்று டாலர் கணக்கு பாட்டாக இருக்குது, பெரிய பெரிய பாட்டாக இருக்குது. ஒரு ஆர்டர் 2813 நம்பர் நோட் பண்ணிக்கோ. இதுனா இது 14ன்றது நம்மளோட டோக்கன் நம்பர். இந்த நம்பர் வச்சுருந்தா அவங்க பார்த்துட்டு வந்து கொடுப்பாங்க நமக்கு. ஐ மீன் டேபிள் நம்பர் மாதிரி வச்சுக்கோ. நான் டேபிள் நம்பர் மாதிரி நம்ம சென்னையிலேயும் இருக்குது, எல்லா மெக்டிலையும் இருக்குது, யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ ஒரு மெக்டி? இப்போ வந்து 1000 பாட் ஆச்சு. 1000 பாட்னா நம்ம ஊர் காசு 3000 ரூபா. 5-6 பர்கரு, ஃப்ரைஸு, 2 ஃப்ரைஸு 2 கோக்கு, அது வந்து 3000 ரூபாய் இருக்குது. தாய்லாந்து ட்ரிப்பில் நல்லா நிறைய ஜாலியான மெமரிஸ். உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, எதுவுமே வேஸ்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதான் பாலாஜி தான் சொன்னா, போகிற எல்லாமே வர்த்தா இருந்துச்சு. எல்லாமே டே ஃபுல்ஃபில்லாக போயிடுச்சு. ஆமாம், ஐ மீன் மொக்கையாக எந்த டேவுமே இல்லை எனக்கு. எல்லா டேவுமே நல்லா தான் இருந்துச்சு. நேற்று நைட்டு தான் எங்களுக்கு டே நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணேன் நல்லா பத்து இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு 3 மணி இருக்கும். அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு எழுந்திரிச்சு வரேன். திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்து ஷரிக்கு எழுப்பி, ஷரிக்கு அது என்ன சொல்லுவாங்க, அது பேர் என்னது, ஓதி விட்றா அப்படின்றான். இவன் அந்த மாதிரி சொன்னாலே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு அர்த்தம் எனக்கு தெரியும். அப்படி சொல்லும் போது லைட்டாக பயம் வந்துச்சு. நானும் காதில் வாங்காத மாதிரி சைலண்ட்டாக இருந்துடலாம் அப்படின்ற. அவள் இப்படி பாத்ரூம்குள்ளே போனாலும் அப்படின்னு கண்ணுலாம் மேலே போன மாதிரி ஆயிடுச்சுட்டான். சுத்தம் ஐயோ கேட்கவே கூடாது போய் அப்போ தான் உட்கார்ற பக்கத்தில். ஷரிக்கு இன்சைடு வாடா இந்த சைடு யாரும் லைட் வச்சு சூடு வச்ச மாதிரி இருக்கா. சுத்தமாக தூக்கமே வரல. அது என்னாச்சுன்னா, படுத்துட்டு நான் பார்த்தேன். அந்த டக்குன்னு இந்த தாய்லாண்டில் இருக்கிறனால தாய்லாந்து படம், அந்த சைனா படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன், பேய் படம்லாம். டக்குன்னு எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு வந்துட்டு சரி பாத்ரூமில் போகிறான். பாத்ரூமில் யாரோ சைனா பேய் நின்றுக்கிற மாதிரி இருக்குது. என் பின்னாடி யாரோ பேய் நின்றுக்கிற மாதிரி இருக்குது. என்னால் அசைய கூட முடியல. நான் அப்பதான் நானும் பேய் கதை கேட்டு எப்பவுமே நாங்கள் தூங்குவோம். அந்த கதை இவங்க எல்லாருமே போயிட்டாங்க, நான் மட்டும் தான் ரூமில் தனியாக இருந்தேன். அப்போ கேட்கலான்னு நினச்சேன். இந்த ஊரில் பேயே இருக்காது, எதுக்கு வேஸ்ட், பேயே இருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஜாலியாக இருந்தேன். இவன் வந்து சொன்னா பாருங்க, என்னாச்சு, நீ பாத்ரூம் போயிட்டல, அப்போ தான் ஸ்டார்ட் கரெக்டாக. நீ பாத்ரூம் போட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி இல்லை கண்ணில் அப்படிதான் நீ பண்ணி காமிச்ச. இப்படி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கண்ணு எனக்கு உதறது, மேலே உதறது. டக்குன்னு ஏதோ பண்ணி டக்குன்னு ஏஞ்சேன். சரிக்கே ஓதி விட்றா, சரி ஒரு மாதிரி ஆகுதுரா சரிக்கு எனக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீ சிவா கதை கேட்கணும், அதனால தான் அப்படி இருக்குண்ணா. சரி ஓதி விட்றான்னு ஓதி பார்த்தோம். ஒரு வார்த்தை வந்து கேட்கல. என்னாச்சு, ஏன்னா அப்படி பயம், எனக்கு கண்ணை திறந்ததே பயமாச்சு. நான் கையில் கயிறுலாம் இருக்குதான்னு செக் பண்ணுறேன். அவன் கையில் பார்க்குறேன், கயிறே இல்லை. பையன்கார கயிறே போடலையே. சரி முடிஞ்சா நான் என்ன சொல்ல படுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் படுத்தேன். சரி படுத்து நான் டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன், அது பண்ணுறேன். திரும்பி 2 வாட்டி எனக்கு என்னால் ஏஞ்சி கூட மாச்சு. சில ஒன்றும் இல்லை, 10 தான் திரும்பி ஏஞ்சி மூச்சு விட முடியல, எதுவுமே பண்ண முடியல. லைட்டர் இங்கே சூடு வச்சு, இங்கே மட்டும் சுடுது, எனக்கு இங்கே மட்டும் சுடுது, சூடு வச்சு நேர்றாங்க. இந்த ரூமே சரியில்லடா, சுத்தமா தூக்க போயிடுச்சு. தூங்குறேன், ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குறேன். நான் கண்ணே திறக்கல, அவ்வளோ சீக்கிரத்தில் பயந்து. கனவுல ஃபுல்லா இவனுக்கு ஏதோ ஒரு காத்து கருப்பா அடிச்சிச்சு. அதை நாங்கள் ஓட்டுறோம், அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக எடுத்துன்னு வரோம். இதான் கனவே வருது எனக்கு. 2:30 மணிக்கு எந்திரிக்கிறேன், நல்லா தூங்கிட்டு எந்திரிக்கிறேன். ரூம் வர நம்ம ரூம் வர ஏதோ பங்களா மாதிரி பெருசாக வேற இருக்குதா, அவனுமே காணும். கதவு ஒரு இடம் திறந்து வேற வச்சுட்டு போயிட்டானுங்க. 3ஆம் போயிட்டானுங்க. கதவு ஒரு திறந்துக்குது, பால்கனி வர திறந்துக்குது. இன்னே பட்டின ஃபோன் வச்சு எங்கடா இருக்கிறீங்க என்ன, நான் வரட்டா பயமா இருந்துச்சு. அப்படியே கேட்டேன், என்னன்னா வரட்டா அப்படின்னு. இவன் எல்லாம் நான் நந்துட்டு இருக்கோம், வேணாம்னா இப்போ நிறைய இறங்கி கீழே வந்து நின்று அதுக்கப்புறம் திரும்பி வேணாம் வந்து பட்டேன். நாங்கள் போகிறோம், இந்த அம்மா கதவை திறந்து வச்சுட்டு நான் வந்து தூங்கிட்டேன்னா கதவு திறக்க மாட்டேன். அதனால திறந்தே இருக்கட்டும் கதவு, நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க. இவங்க போகிற வரைக்கும் கூட எனக்கு என்ன தோணுது, இந்த பையன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இல்லை சத்தியமாக ரொம்ப பயந்துட்டேன். இந்த ஸ்பாட்ல பிரவீன் இருந்திருந்தாங்க. ஸ்பாட்ல நான் இருந்திருந்தா நகலமா இருக்கும். நிறைய ஜாலியான மெமரிஸ். குரங்கு கூட விளாட்னது, சிம்பான்சி கூட ஷூ பார்த்தது, பறந்தது. வாக்கிங் ஸ்ட்ரீட் போகிறோம், சும்மா ஜாலியாக போயிட்டு என்ன தான் நடக்குது, என்ன நடக்குறான்னு போட்டு நான், பாலாஜி, ரியாஸு, சரிக்கு, பிரவீன் 4 பேர். பாலாஜி போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எப்படி தான் போஸ்ட் கொடுக்குறான், போஸ்ட் மாத்துறாங்க. இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்தானே வாக்கிங் ஸ்ட்ரீட் எப்படி மாத்துறான் போஸ்ட் இந்த திரும்பில எப்படி மாத்திரம் திரும்ப அதே இடத்துல போஸ்ட் கொடுக்குறான். வாங்கிக்கலாம், தேங்க்யூ. நல்லா இருக்குன்னு நினச்சி பண்ணுறான் நாங்கள். ப்ளஸ் வரீங்களா மேடம்?
பக்கத்து கடையா கீச்சன் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி ஆளுங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பிராண்டுன்னு தெரியல, என்ன விஷயம்னு தெரியல. ஆனால் பை 2 get 1 ஃப்ரீன்னு போட்டுருக்குன்னு வாங்குறாங்க. வாங்க டேங்கிற வேல்யூ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. டேய் என்னடா உன் ட்ரைனிங் ஆளு ட்ரைனிங்லாம் நான் கொடுக்க தேவையில்லை. என்னை விற்று கூட அதை வாங்க வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிட்டல அப்புறம் என்ன பாதி சொத்தா லிஸ்டியாதான் சேர்த்து இது கஷ்டப்பட்டு இல்லை. மோனியை நீங்கள் ஈஸியாக ஏமாற்றலாம். பை 2 get 1ன்னா வாங்கிடும். அவ்வளோதான். பை 1 get 1னா உடனே வாங்கிடும். பை 3 get 3னா காலைல உளுந்து அட்டன் பிச்சை எடுத்தாது வாங்கிடும். மேடம்க்கு அது என்ன பிராண்டு, அது போட்டால் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி கவலை இல்லை. ஃப்ரீனா ஃபேஸ் ஆஃப் பியூட்டின்னு சேனல் வேறு வச்சுருக்கிறான். அதெல்லாம் நம்பர் எதுவும் வாங்காதீங்க. ஸோ இந்த தாய்லாந்து ட்ரிப் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து முடிகிற கட்டத்துக்கு வந்துருச்சு. சென்னை ஏர்போர்ட்டில் ஆரம்பிச்சது. இந்த 3 நாள் ஜாலியாக ஃபுல்லாக ஹாப்பியாக வேறு லெவலில் போச்சு. நிறைய ஸ்வீட் மெமரிஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு கோய் மோமிக்கு ரொம்ப தேங்க்யூ. அவங்க தான் நம்மளோட ட்ராவல் பார்ட்னர். அவங்க இந்த 3 நாள் ட்ரிப்பை நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து ஃபுட்டு, ட்ராவல் பண்ணுற இடம், டிக்கெட்டு எல்லாமே பார்த்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த 47,000 பட்ஜெட்டில் இந்த 3 நாள் இவ்வளோ கவர் பண்ணதுன்னு பார்த்தா உண்மையிலே ஒர்த்து வித் ஃப்ளைட் டிக்கெட்டோடன்றது அண்ட் 3 வேளை ஃபுட்டு வித்தவுட் அது 3 வேளை நம்ம ஃபுட்டு, வெளி ஃபுட்டு கூட இல்லை, நம்ம வாய்க்கு போகிற மாதிரியான ஃபுட்டு. இந்த நூடுல்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு. 3 நாள் பத்தலை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் 2 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், அப்படி நல்லா ட்ராவல் பண்ண நடப்பேன்னு நினச்சிங்கன்னா 3 நாளே போதும். இல்லை மோனி மாதிரி ரொம்ப வீக்கு கால் வலிக்கும், இவங்கள மாதிரி வீக்கு கால் வலிக்கும் அப்படின்னா 3 நாள் பத்தாது. உங்களுக்கு ஒரு 5 days எடுத்துவாங்க. ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. தேங்க்ஸ் டு கோய் மோமி ஹாலிடேஸ்க்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. தாய்லாந்து வந்து சூப்பராக இருந்துச்சு. தாய்லாண்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. தாய்லாண்டா சிங்கப்பூரான்னு கேட்டால் நான் தாய்லாண்டு தான் சொல்லுவேன். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ அது மாதிரி தான் போய் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கு கூட ஃபோட்டோ எடுத்தோம், பாம்பு பிடிச்சோம், புலி பார்த்தோம், பைத்தான் பாம்பு. உண்மையிலே ஒருத்தான இடம் இது. 3 days தாய்லாந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம மெமரிஸ். ஒவ்வொரு டேவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெமரிஸ். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளோட இருந்தோம். இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு பறந்துக்கிட்டு எல்லாம் இருந்தோம். 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ 3 நாளுமே தரமாக இருந்துச்சு. தாய்லாந்து ட்ரிப் எனக்கு ரொம்ப பிடிச்சா. 2வது வாட்டி வரேன் தாய்லாண்டுக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி போனது ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது, அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இந்த வாட்டி ஃபேமிலி கூட போனது. அவங்களாம் சஃபாரி போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் போடுமே. நானும் டிஃபனா சஞ்சய்னா இன்னொரு 4 பேர் தான் போடுமே. ஸோ நான் பார்த்ததுலேருந்து இவங்களை கூட்டிகிட்டு போகணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அது வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அந்த சந்தோஷம் எனக்கு நிறைவேறிச்சிருக்கு. ஒன்னே தான் வருத்தம், இவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க தாய்லாண்டில். அந்த இங்கிலீஷ் கூட அவங்க ஸ்லாங்ல பேசுறதுனால புரிய மாட்டேங்குது. தாக்க மொத்தம் 3 நாளுமே நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நாள் போயிருந்தா இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணிருக்கலாம் நம்ம அண்ணனும் கூட. தாய்லாந்து ட்ரிப் சூப்பர். ஓகே, அடுத்த ட்ரிப்ல பார்ப்போம், அடுத்த vlogல பார்ப்போம். பாய். Thought you got mad, then he didn't crack that. In and out of Dolo when the new mats. To the boys were on him and he crashed that. Till they came back, man, I don't act like. Heads off, yeah, all of that one pack. I could be anywhere, feeling alright. Till the game on the head is so